உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது பரமக்குடி, மதுரை, பீட்டிக்குளம் மற்றும் பெரம்பலூரில் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி கடந்த 13 நாட்களாக போராடிக்கிட்டு இருந்த தூய்மை பணியாளர்கள் 13வது நாள் முடிவில் நள்ளிரவில் கைது பண்ணப்பட்டாங்க. கைது பண்ணி ஒரு நாள் முழுவதும் அவங்க மண்டபங்கள் அடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் விடுவிக்கப்பட்டாங்க. இப்போ நம்ம கூட அந்த தூய்மை பணியாளர்கள், அதாவது நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட அந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி, நமக்கு இந்த 13 நாட்கள் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும். எல்லாருமே ஓரளவுக்கு செய்திகளில் பார்த்துருக்குறோம். ஆனால் இதை தாண்டியுமே அவங்க லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் பற்றி நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்க்கா. வணக்கம்மா. இப்போது நிஜமே இந்த 13 நாட்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே செய்தியாளர்கள் எல்லாருமே பார்த்தோம், களத்தில் இருந்து பார்த்தோம். உங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரிஞ்சது. நீங்களும் உங்களோட குரலை வலுவாக எடுத்து வச்சுருந்தீங்க. ஆனால் இதை தாண்டி இருக்குல்ல உங்களோட லைஃப் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எங்களுக்கு பெருசாக தெரியாது. அதை பற்றி தான் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு பின்னாடியும் நிறைய வழிகள் நம்ம களத்துக்கு வந்து பார்க்கும்போது பேசும்போது தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்க முடியுது. நிறைய பேர்கிட்ட பேசும்போது மகப்பேறு விடுமுறை கூட கிடையாதுன்னு நிறையா பெண்கள்லாம் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ அதிர்ச்சியாக இருந்துச்சு. இப்போ எனக்கு அதுதான் தேவை. இப்போ வந்து ஒரு ஒரு குப்பை அள்ளுற வேலைக்கு வராங்க அப்படின்னா யாரும் விருப்பப்பட்டு எதுவும் வரப்போகிறது இல்லை. நிறைய நிர்பந்தங்கள், நிறையா வாழ்க்கையில் நிறையா துயரங்கள் இருக்கிறவங்க தான் இதை ஒரு பாதையாக வராங்க. அப்படிங்கிறப்போ கைது பண்ணும் போதுமே உங்களை ரொம்ப குண்டு கட்டாக தான் கைது பண்ணாங்க. அதோட ஃபோட்டோக்கள், வீடியோக்களுமே நம்மக்கிட்டேயுமே இருக்குது. நீங்கள் எப்படி இந்த வேலைக்கு வந்தீங்க? நீங்கள் வந்து ஒரு 15 வருஷம் இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க. முதல்ல எதனால் இந்த வேலைக்கு வந்தீங்க? எங்கள் கணவராருக்கு சுகரு டிவி எஃபெக்ட் ஆகி அவர் படுத்த படுக்கையாக இருக்கார். 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் உடம்பு நிலை சரியில்லாமல் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போனால் எங்களை வந்து கான்ட்ராக்டாலெல்லாம் வேற வேலைக்கு எடுக்கலை. ஏஸ்க்கு ஒரு சொக்கலிங்கம்ன்ற ஒரு அதிகாரி இருக்கார். அப்புறம் அவர் இருந்தார். அப்போ அவர் ஒரு அதிகாரியாக இருக்கும்போது அவங்க தான் எங்களை எடுத்தாங்க. இதை வேலை காப்பாற்றிக்கோங்கம்மா, இது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நாங்கள் 15 நாள் உட்காந்துருந்தோம் அந்த வேலைக்காக. இந்த மோர் மார்க்கெட்டு கண்ணப்பத்திடல் சத்திரம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ், ரோடு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு 15 நாள் தவம் இருந்தோம் அந்த வேலைக்காக. சவுகார்பேட்டை அண்ணாப்பிள்ளை தெரு இருந்தது ஆஃபீஸ். 48, இப்போ 57, அப்போ 48 இருந்தது. 48க்கு போங்கம்மா வாடுக்கு. நான் தேடி தேடி போனோம். அன்னிலேருந்து ராம்கின்றது ரத்து செய்யப்பட்டது. அவங்களுக்கு இது கொடுக்கல, பிஎஃப் இஎஸ்சி கொடுக்கலன்ட்டு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அவங்களையும் இதே மாதிரி எங்களை மாதிரியே வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுன்னு. அப்போ அவங்களுக்கு இஎஸ்சி பிஎஃப் அதிகமாக வரலன்ட்டு அவங்க ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்ட்ரைக் பண்ணோன்னா அந்த குப்பை 1 மாதம் குப்பை தேங்கி போய் கிடந்தது. அந்த 1 மாதம் குப்பையில் தான் எங்களை எடுத்தாங்க. அந்த 1 மாதம் குப்பையில் எடுத்தோன்னே அப்படியே அதான் சவுகார்பேட்டெல்லாம் வெறும் மாடு, ஆடு, சாணி எல்லாம் இந்த அவுச்சக்கீரை, குச்சி, அதுதான் நிறைய குப்பையை. அந்த குப்பையில் போய் போட்டாங்க. அந்த குப்பையை வச்சு அந்த கம்பியை வச்சு வலிக்கிறோம். இவ்வளோ பூச்சி ஸ்மெல், அப்படியே புகை மேலே வருது. அந்த குப்பையை கலரணுன்னு புகை மேலே வருது. அந்த புகை அனல் அடிக்குதுன்னா அப்போ தான் புதுசு குப்பை வரப்போகிறது முதல்ல. அப்போ கூட நம்ம காத்திருந்து இந்த வேலையை வாங்கணுமே, விடவே கூடாது. நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம பண்ணிடலாம். உடல்நிலை சின்ன சின்ன பசங்க எனக்கு. அப்போ சரி எப்படியாவது இந்த வேலையை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் எங்களுடைய அந்த ஸ்மெல்லெல்லாம் டம் பூச்சிக்கின்னு மூக்கு கூட மூடுறோம். எனக்கு மூக்கு மூடினாலே ஒரு மூச்சு வாங்குற மாதிரி ஆகிடும். துணி கூட இப்படி வச்சு மூட மாட்டேன். அது எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணது நாங்கள் தான். 17 பேரை தான் எடுத்தாங்க. அப்போ அந்த 17 பேரும் தேங்கி கிடந்த குப்பைங்களை எல்லாத்தையும் எடுத்து 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 பப்ளிக்கெல்லாம் சொன்னாங்கம்மா, இத்தனை நாள் குப்பை, மாஸ்க் போடுங்க, ஏதாவது வியாதி வரப்போகுது. இந்த வேலைக்கு சேர்ந்த 16 நாள் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். 16வது நாள் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். திருப்பி இந்த வேலையை போகக்கூடாது அப்படின்ட்டு நான் துணியை இப்படி வச்சு முக்காடு வச்சுன்னு 4 மணிக்கெல்லாம் வந்து அவங்க கொடுக்குற வேலை செஞ்சுட்டு 8 மணிக்கெல்லாம் மறுபடியும் நான் முக்காடு போடணும். எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் திட்டுவாங்க, இந்த மாதிரி இருக்கும்போது வெளியே போகக்கூடாதுமா, கணவர் இறந்தவங்க போகக்கூடாது, 16 நாளைக்கு நீ வீட்டிலேயே இருக்கணும், போகக்கூடாது. ஆனாலும் நான் ஒத்துக்கல. இந்த வேலையை போயிடுச்சுன்னா அப்போ சிஏ ஃபோன் பண்ணாரு, அம்மா நீ வந்து இப்போதான் சேர்ந்தீங்க, 16 நாள் தான் ஆகுது, இதுக்கு மேலே நீ வந்து வரலன்னா வேற ஆளை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, அவங்க வீட்டில் யாராவது சின்ன சின்ன பசங்க எப்படி அனுப்புவோம். என் பையன் 8ஆம் கிளாஸ் படித்தான். என் பையனை கூட்டிகிட்டு போய் என் பையனும் வண்டி தரலாம்,
8ஆம் கிளாஸ் பையன் வண்டி தள்ளும் போது நான் குப்பை வாரி போட்டுக்கினே போய் அன்லோட் பண்ணிட்டு இங்கேருந்து இவ்வளோ உயரத்துக்கு லேடிஸ் நான் ஒண்டியே தள்ளின்னு போனோம். வண்டி பஞ்சர் ஆனால் கூட சரி, நாங்களே அந்த வண்டியை தள்ளிட்டு போனோம். 8 மணிக்கெல்லாம் வந்து நான் வீடு சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் 16ஆவது நாள் முடிஞ்ச உடனே 17ஆம் தேதி கோயிலுக்கு போயிட்டு, கோயிலோட வீட்டுக்கு தான் போனோம். நாங்கள் கோயிலோட நான் அப்படியே போய் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன். அன்னிலேருந்து இது வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கின்னு தான் இருக்கிறோம் அந்த வேலையில். 8 தெருவு செஞ்சுட்டு மெயின் ரோடு காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். அவர் அதிகாரி சொக்கலிங்கம் சார் பார்த்துட்டே போவார், வண்டியில் பார்த்துட்டே போவார். 5 மணிக்கெல்லாம் நான் வந்து மெயின் ரோடு பெருக்கிட்டு 8 தெருவு குப்பை வருவேன். அந்த 8 தெருவுலையும் 9 வண்டி குப்பை வரும். அப்போ ட்ரே சைக்கிள், இப்போதான் ஆட்டோ வந்துருக்குது. அந்த ட்ரே சைக்கிள் நான் தள்ளிக்கிட்டே போவோம். தள்ளிட்டே போய் கொட்டிட்டு வரத்துக்குள்ள மணி 11:30 ஆகும். அந்த 11:30 மணிக்கு முடிச்சுட்டு திருப்பி நேரம் அரிசிங்கோடுக்குள்ளே போகணும். அவங்க மேலேருந்து போடுற குப்பையெல்லாம் எடுக்கணும். இது ஸ்லம்போட வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த குப்பை வாரினா மட்டும்தான் எங்கள் மேலே ஸ்மெல்லே வரும். வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் ஒரு 4 மணி நேரம் அந்த ஸ்மெல்லு இருந்துகிட்டே இருக்கும். பசங்களே திட்டுவாங்க, அம்மா இவ்வளோ ஸ்மெல்லு வருதுமா, எங்களால் சாப்பிட முடியுமா? நான் என்ன பண்ண முடியும்? அதை விட்டா நம்மளுக்கு சாப்பாடு இது அட்ஜஸ்ட் பண்ணாமல் அவங்க சாப்பிட்ற வரைக்கும் நான் வெளியே நிற்பேன். சாப்பிட்டு முடிச்சோன்னே போயிட்டு குளிச்சுட்டு கடகடன்னு அவங்களுக்கு என்ன தேவையோ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு திருப்பி 5 மணிக்கெல்லாம் ஓடி இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஏரியாவில் வேலை பார்க்குறீங்க? நீங்கள் எப்போ முதல்ல வேலைக்கு வந்தீங்க? என் பேர் மகாலட்சுமி. நான் ஜோன் 6ல் வேலை பண்ணுறேன். நான் வந்து 9 வருஷமாக வேலை செய்கிறேன். இந்த வேலை வரும்போது என் பையன் வந்து 3 மாதம் குழந்தை, கை குழந்தை. எனக்கும் வாழ்வாதார பிரச்சனை தான். என் கணவருக்கு வேலை அப்போ இல்லை. அதான் எல்லா மதருக்கும் அதை சிங்கிள் மதர் பிரச்சனை தான். எல்லா வீட்லேயும் குடிக்காரங்க இருப்பாங்க, அந்த வீட்டை பார்த்துக்க முடியாது, அந்த மாதிரி பிரச்சனை தான். என் பாப்பாவை விட்டுட்டு நான் வருவேன் வேலைக்கு. வந்து வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் போய் பாப்பாக்கே ஃபீட் பண்ணுவேன். என்னால் இங்கே அவனை பார்த்துக்கவே முடியாது. நான் வேலையை முடிச்சுட்டு தான் அங்கே போய் பார்க்க முடியும். அப்போது என் பெரிய பையன், என்னோட அம்மா, என்னோட வீட்டு அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இந்த வேலைக்காக. நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போது சின்ன குழந்தை கை குழந்தை இருக்குன்னு, இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மகப்பேறு விடுமுறைன்னு கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் அரசு அலுவலகமாகட்டும் தனியார் அலுவலகமாகட்டும். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை? அந்த மாதிரி கிடையாது, மகப்பேறு விடுமுறைன்றது கிடையாது. ஏன்னா இன்னொரு வார்டில் நடந்த விஷயம் அது. அந்த பாப்பா வந்து அங்கே வேலை செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இதே சேம் தான். இப்போ தான் பாப்பா பிறந்தது. அந்த லேடிக்கு வந்து வேலை தரல. என்னன்னு கேட்டால், இப்போதாம்மா குழந்தை பிறந்திருக்கு உனக்கு. வேலை பார்த்துருந்தாங்க ஜோன் 6ல். அவங்க வந்து 75வது வார்டில் வேலை பார்த்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அப்போ தான் பேபி பிறந்தது. என்ன சொல்லிட்டாங்க, 6 மாதம் கழித்து வேலை தரோம். 6 மாதம் கழித்து போய் நாங்கள் வேலை கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, இல்லை இப்போ எப்படி கொடுக்குறது? சரி 6 மாதம் 8 மாதம் ஆச்சு. அப்போது இன்னிய வரைக்கும் வேலை தரல. எங்களுக்கு மகப்பேறு விடுப்பு கிடையாது. அதே சமயம் வந்து ரூம் கிடையாது. ஒரு ஆஃபீஸுன்னு இருந்தால் ரூம் கிடையாது. இப்போ லேடிஸுக்குன்னா ஒரு பாத்ரூம் தேவை. இல்லை போயிட்டு நம்ம ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இப்போ வேலை முடிச்சுட்டு வரோம், வந்து உட்காருவோம், ஐயோ கொஞ்ச நேரம் உட்காரலாமே, அதுக்கு உண்டான இடம் கிடையாது. ரோட்டில் தான் உட்காரணும். நாங்கள் வந்து அதிகாரிங்களுக்கும் பயப்படணும், அரசாங்கத்துக்கும் பயப்படணும். இல்லக்கா சொல்லுங்க, நீங்களும் போராட்டத்துல முன்னணியில இருந்தீங்க, நிறைய கோஷங்கள்லாம் எழுப்புனீங்க. நீங்க எப்போ வேலைக்கு வந்தீங்க, எதனால வந்தீங்க? நான் வந்து 10 வருஷம் அந்த வேலைக்கு. வயசு எத்தனை ஆகுது உங்களுக்கு? இப்போ 41 எனக்கு. இந்த வேலை நான் எப்படி வந்தேன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து டிஃபன் கடை போட்டிருந்தேன். தெரு ஓரத்தில் வந்து வண்டி வச்சு தள்ளு வண்டி வச்சு போட்டிருந்தேன். டிஃபன் கடை போட்டப்போ 2006ல் எங்க அக்கா நிரந்தர பணியாளர். இதுல தூய்மை பணியிலே நம்ம பையன் முதலமைச்சர் ஐயா வந்து அப்ப மேயரா இருக்கப்போ எங்க அக்கா நிரந்தர பணியாளர் ஆனாங்க. அப்பதான் ஆனாங்க. ஆமா, போட்ட அவர் ஆர்டர் போட்டுது. அப்போ அவங்க நிரந்தர பணியாளராக ஆனாங்க. நான் வந்து டிஃபன் கடை போட்டுருந்தேன். அதுக்கப்புறமா அதான் 2006ல் 16ல் வந்து இந்த வேலையை எடுத்தாங்க. இந்த வேலைக்கு எடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஜோன்ல வந்து வேலை எடுக்கிறாங்க ஆளைக்கு. மண்டலம் சாப்பாடு கடை எதனால விட்டீங்க? இந்த வேலைக்கோசம் அந்த கடையை நான் விட்டுட்டேன். நிரந்தர சம்பளம் கிடைக்கும். நிரந்தர பணியாளரா ஆகும், அந்த தூய்மை பணியாளர் வேலைக்கு போனா நிரந்தர பணி ஆகும்ன்ற ஒரு ஆசை. உங்க அக்கா மாதிரி ஆகலாம், நாமளும் நிரந்தர பணியாளர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஜோன்ல போயிட்டு நாங்க வந்து என் அட்ரஸ் எல்லாமே நாங்க கொடுத்து நாங்க வந்துட்டோம். வந்து 3 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் நம்பர்ல கொடுத்துட்டு வந்தோம். நாங்க இந்த மாதிரி வந்து நாங்க மண்டலம் 5ல இருந்து நான் வந்து ஏஎஸ்கோர் பேசுறேம்மா, உங்களுக்கு வந்து வேலை வந்திருக்கு, நீங்க வந்து ஜோனுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானே என் கூட எங்க பெரியமா பொண்ணு அன்னலட்சுமின்னு சொல்லிட்டு அவங்களும் என் கூட தான் வேலை பார்க்குறாங்க. மண்டலம் 5ல் 60 வார்டில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம்.
அவங்க 2 பேரும் நாங்கள் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து எம்சி ரோட்டில் வந்து 51 வார்டுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அங்கே போனவனே எங்களுக்கு 3 நாள் ட்ரைனிங் எடுத்தாங்க. 3 நாள் ட்ரைனிங் எடுத்து எங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. ட்ரைனிங் பண்ணாங்க. பெருக்கிறது எப்படி பெருக்கணும், எப்படி குப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜோனல் ஆஃபீஸர்லேருந்து ஏஎஸ்கோயர் சூப்பர்வைசரு அந்த வார்டு சிஏ எல்லாருமே எங்களுக்கு கூட இருந்து தொடப்பை இப்படி தான் பெருக்கணும், நீங்கள் இப்படி தான் குப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு தெரியுமா, அங்கே ஹவுசிங் போர்டில் எங்களை வந்து குப்பை எடுக்க அனுப்புனாங்க. குப்பை எடுக்க அனுப்புனோடனே அந்த பின்னு தெரியுமாங்க உங்களுக்கு, குப்பை கொட்டுவாங்க பாருங்க எல்லா குப்பை, அங்க வந்து ஒரு 5 பின்னு குப்பை, அந்த குப்பையை அப்படியே வந்து கீழே கவுத்திட்டாங்க. குப்பையை கவுத்தோடனே டப்பா தூக்கி ஓர வச்சுட்டு அந்த குப்பையை எங்களை அள்ள சொன்னாங்க. உண்மையாலுமே சொல்ல போனாப்பா ஒரு பூரா அவ்வளோ பெருசு என் மேல பூராலாம் அப்படியே ஏறிச்சு, காலெல்லாம் அப்படியே ஏறிச்சு, ஒதிரி விட்டு அப்படியே நான் வேலை செஞ்சுட்டு ஹவுசிங் போர்டு குப்பை கூட்டிட்டு போனாங்க. 2வது நாள் இவ்வளோ பெரிய ஷூ, பெரிய பெரிய ஷூ போட்டு அது உள்ளே இறங்கி நாங்கள் குப்பை எடுத்தோம். 2வது நாள் நான் நிஜமான வேலை செய்யாம ஓட்டிட்டேன்பா, என்னால் முடியல. 3வது நாள் அந்த 51 இருக்கிற சிஏ எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு, மா நீ ஏமா போனேன், இவ்வளோ கஷ்டப்பட்ட 2 நாள். நான் இல்லை சார் என்னால் முடியல, நான் வேலைக்கு வரல சார்ன்னு சொன்னேன். இல்லைம்மா நீ வாமா, உனக்கு கண்டிப்பாக அந்த வேலையில் உனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்து நாங்கள் வந்து பறக்கும் படைன்னு சொல்லிட்டு எங்களை எடுத்தாங்க. பறக்கும் படைனா எங்கே குப்பை அதிகமாக இருக்குதோ அங்கே போய் நாங்கள் வேலை செய்கிறதுக்கோசம் எங்களை எடுத்தாங்க, ஒரு 20 பேரை. குப்பல்றதுல பறக்கும் படை. ஆமாம், பறக்கும் படைன்னு சொல்லிட்டு எங்களை எடுத்தாங்க. நான் செஞ்ச தொழில் சாப்பாடு தொழிலை நான் விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமே நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. எப்ப இருந்தாரு அவரு? 2016லயே நான் வந்து 9ஆம் மாசம் வேலைக்கு வந்தேன். எங்க வீட்டுக்காரரு 10ஆம் மாசம் இறந்துட்டாரு. 10ஆம் மாசம் 5ஆம் தேதி எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா நான் திரும்பவும் வந்து எங்க வீட்டுக்காரர் இறந்த உடனே நான் லெட்டர் எழுதி கொடுத்தேன், இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரர் தவறிட்டார் சார், என்னால வேலைக்கு வர முடியாத சூழ்நிலை, எனக்கு வந்து ஒரு 15 நாள் லீவ் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே எங்க வீட்டுக்காரர் இறந்துதான் அந்த எல்லாமே போட்டோ எடுத்துன்னு போய் எங்க ஆபீஸ் ஜோன் ஆபீஸ்லயே காட்டி அதுக்கப்புறம் சரிம்மா நீ இது முடிஞ்சு நீ வேலை சேர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்ட பிறகுதான் எனக்கு இந்த வேலையை வந்து, எனக்கு வீட்டுக்காரர் இல்லையே, எனக்கு 2 பிள்ளைங்க, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. எங்க வீட்டுக்கு இறங்குறப்ப எங்க பையன் 10th படிக்கிறான், எங்க பொண்ணு 6வது தான் படிக்கிறாங்க. எனக்கு வாழ்வாதாரமே இல்லை, இந்த வேலை விட்டா வேற வழி இல்லைன்ற வழிதான் எனக்கு. கணவரும் நீங்களும் சேர்ந்து டிஃபன் கடை போட்டிருந்தீங்க. இல்ல எங்க வீட்டுக்காரர் வந்து கூலி வேலை. ஆமா, இறந்துட்டு அவர் வந்து கீழே ஊந்து அடிப்பட்டு தலையில கோமால இருந்து இறந்துட்டாரு. சென்ட்ரல்ல வந்து பார்சல் இருக்குங்களா, அதுல ஒரு கம்பெனில வேலை, தினக்கூலி தான், இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த வேலை வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னா, எங்க வீட்டுக்காரா அந்த தொடப்ப நான் பிடிக்கிறப்பல எங்க வீட்டுக்காரர் நினைப்பேன், இதுதான் நம்மளுக்கு புருஷன், இந்த வேலை தான் நம்ம குடும்பம், இந்த வேலை தான் நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லுவேன். சாப்பாடு. ஆமா, நான் கஷ்டப்பட்டு இதுல 10 வருஷமா நான் என் பிள்ளைங்களை கடன் வாங்கி நான் படிக்க வச்சேன். எனக்கு வேற எனக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, பண்ண தம்பி கூட எனக்கு யாருமே இல்லை. 4 பேர் அக்கா தங்கச்சி, என்ன மாதிரி நிலைமை அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே. அவங்களும் தூய்மை பண்ணி தான் இல்ல, அவங்க வீட்டு வேலை பாக்குறவங்க ஒரு அக்கா மட்டும் தூய்மை பண்ணி இல்ல, அவங்க பெரிய அக்கா இறந்துட்டு அவங்களுக்கு கொரோனா வந்து இறந்துச்சு. கொரோனா எங்க அக்கா நிரந்தர பணியாளரு. கொரோனா வந்து அப்போ பீரியட்ல ஏடிஎம்கே பீரியட்ல தூய்மை பணி நிரந்தர பணியாளர் இறந்த 2 லட்சம் ரூபாய் நிதி தரேன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, எதுவுமே வரவே இல்லை. ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்போ வரல, அப்போ வரல. எங்க அக்கா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாள் அவங்க அக்காவுக்கு 2 பொண்ணு தான் அவங்களுக்கு. நாங்க அப்படியே எப்படி சொல்றது, கஷ்டப்பட்டு இந்த வேலையை நான் செஞ்சேன்பா, இந்த வேலை தான்ப்பா எனக்கு முக்கியமான்ட்டு நான் ஒரு நாள் லீவ் போட மாட்டேன்பா. ஒரு நாள் என் அட்டெண்டன்ஸ் நீங்க பாருங்க போய் எங்க வார்டில், நான் ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு வேலை ஒரு கஷ்டம் இருந்தாலும் எங்க குடும்ப பிரச்சனை வீட்டுல இருந்தா பல சிந்தனை எங்களுக்கு. வீட்டில் இருந்தால் நாங்கள் அழுதுதான் அதிகமே தவிர இந்த வேலைக்கு வந்து அந்த வேலையை என்ன மாதிரி வேலை இருந்தாலும் சந்தோஷமா செஞ்சுட்டு நாங்கள் எல்லாருமே குரூப்பாக ஒரு 10 பேர் 15 பேர் இந்த 1:30 மணி கையத்தில் அப்போதான்ப்பா எங்களுக்கு சந்தோஷமே. நீ என்ன செஞ்சடி வீட்டில், நீ நாடி செஞ்ச வீட்டில், நைட்டு என்ன சாப்பிட்ட, எங்கே போனேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அந்த 2 மணிக்கு நாங்கள் இருப்போம். ஆனால் அந்த 20 நாளாக நாங்கள் முடங்கி போய் உள்ளே உட்காந்துன்னு இருக்கோம். எங்கள் கஷ்டம் வந்து யாருக்குமே தெரியல. நாங்கள் உன்னையும் எப்படி சொல்றதுன்னா, இந்த அரசாங்கம் காலில் ஒண்டிதான் நாங்கள் விழலை. இப்போ அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அவங்க அந்த முதலமைச்சர் ஐயா காலையோ இருக்கிறவங்க அவங்க காலில் தான் நாங்கள் விழலை.
மற்றபடி எல்லாமே நாங்க பண்ணிட்டோம். இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. எனக்கு இன்னைக்கு இப்ப நீங்க எல்லாருமே பேசுறப்போ வர்றப்போ வந்து ஏதோ உறுதி கொடுத்துதான் வேலைக்கு எடுக்கிறாங்கல்ல, வாங்க ஏதோ benefit கிடைக்கும், பின்னாடி எதிர்காலத்துல ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அது எல்லாருமே சொல்றாங்க. இந்த சம்பளம் எவ்வளோன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்பெல்லாம். வேலை செஞ்சோமா போனோமா சம்பளம் இவ்வளோ வந்துச்சு, நம்ம எவ்வளோ லீவ் போட்டா கூட கேட்கறதுக்கு கூட பயம். என்னம்மா போட்ட லீவ் தான், நம்ம வந்த அன்னைக்கு கூட ஆப்சென்ட் இருப்பாங்க. வந்து வேலை செஞ்சிருக்கோம் அன்னைக்கு ஆப்சென்ட் இருக்கும். என்ன சார் நான் நேற்று வந்தோமா லேட்டா வந்து ஆப்சென்ட், ஒரு நாள் பண்ணல ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்றேன் போ. இல்ல இப்ப அந்த அதிகாரிகள் உங்களுக்கு சூப்பர்வைசர் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஆமா பேசுறப்ப நிறைய பேர் வந்து சூப்பர்வைசர்கள் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் அந்த அட்டெண்டன்ஸ் எல்லாம் பார்க்க விட மாட்டாங்க. அந்த அட்டெண்டன்ஸ் எல்லாம் வந்து பார்க்க விட மாட்டாங்க. நாங்க சும்மா கையெழுத்து பேப்பர் திருப்பினாலே கேப்பா ஏமா அது ஒரு நாயை விரட்டுற மாதிரி விரட்டுவாங்க. பயோமெட்ரிக்ல விடலன்னுவாங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் வந்து காட்ட மாட்டாங்க. சம்பளம் வந்துன்னா இது 3 நாள் 4 நாள் இத்தனை நாள் வந்திருக்கிறோமே, 27 நாள் 28 நாள் வந்திருக்கிறோமே, நாங்க 30 நாள் வந்திருக்கிறோமே, 28 நாள் சம்பளம் தானே வந்திருக்குது. அதை கேள்வி கேட்டோம்னா அந்த மாதிரி வந்து விரட்டுவாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. இப்போ முதல்ல சம்பளம் எவ்வளவு வாங்க வந்த புதுசுல நீங்க வாங்கின 6000 ரூபாய் 6000 ரூபாயில இருந்து படிப்படியா 390 வரைக்கும் எங்களுக்கு வந்து இது தெரியல. அதுக்கப்புறம் தான் சங்கம் உழைப்போர் உரிமை இயக்கம் அந்த பாரதி தோழர் வந்து படிப்படியா ஒரு நீதிமன்றத்துல வாங்கி கொடுத்த சம்பளம் தான் 390. அப்புறம் அவர் ஒவ்வொரு படியா நீதிமன்றத்துல வாதாடி வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் 753 ரூபாய் 61 ரூபாய் வரணும் எங்களுக்கு. ஆனா 53 ரூபாய் தான் போடுறாங்க. அதுல கூட சம்பளம் 753 761. ஆனா எங்களுக்கு கொடுக்கறது சம்பளம் கொடுக்கல. இது வரைக்கும் எங்களுக்கு அரியர்ஸ் கிடையாது, போனஸ் கிடையாது, பொங்கல் போனஸ் எதுவுமே நிரந்தர பணியாளர் எதுவுமே கிடையாது. போனா கூலி இல்லன்னா இல்ல, லீவு கிடையாது. கூடுதல் நேரம் வேலை பாத்தீங்கன்னா பண்டிகை நாள் லீவே இல்லையே எங்களுக்கு. 365 நாள் எங்களுக்கு வேலை தான். யாரு அதிகாரிங்க வந்தா சேகர் பாபு வராரு, எந்த அதிகாரி வந்தாலும் நாங்க அரசியல வந்தாலும் அதிகாரிங்க வந்தாலும் நாங்க நிக்கணும். கமிஷனர் வராரு நில்லுங்க போவாதீங்க சார், 1.5 ஆயிடுச்சு சார், சாப்பிமா நில்லுமா அப்புறமா போய் சாப்பிடுவேன் அப்படின்னு மிரட்டுவாங்க. அப்புறம் நின்னுன்னே இருப்போம். காளிகாம்பல் கோயிலுக்கு வராங்க, ஆபீஸ் மேடம் வராங்க காளிகாம்பல் கோயிலுக்கு 2 மணி கையெழுத்து போட அங்க வெயிட் பண்ண வைப்பாங்க எங்களை. அவங்க அந்த மேடம் வந்து கோயில அங்க தரிசனம் பண்ணிட்டு போன பிறகுதான் அவங்க கடவுளை பார்த்தா நாங்க கடவுளா அவங்கள பார்க்க ரோட்ல உட்காந்து இருப்போம். அவங்க வந்து போற வரைக்கும் நாங்க அங்க வேலையை முடிச்சு ஆமா வேலை முடிச்சு 2 மணிக்கு வேற ஏரியாவுக்கும் வந்து அனுப்புவாங்க. இந்த கொடை போகுது இல்லையா, திருப்பதி கொடை போகுது, அது நாங்க செய்யற இடத்துலதான் கொடை கிளம்புது. அந்த இடத்துல ஒரு கவர் கொடுப்பாங்க. எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே வருவோம். அதை வந்து பொறுக்கி எங்கெங்க போடுறாங்களோ நாங்க ஓடி போய் பொறுக்குவோம். ஒரு ஏதாவது தூக்கி போட்டா, ஒரு பணங்க தூக்கி போட்டா அது பொறுக்குவாங்க பாத்தீங்க. அந்த மாதிரி போய் அந்த போட்டோன்னா ஓடி போய் அதை பொறுக்கி கவர்ல ஒரு குப்பை, ஒரு பாட்டில், ஒரு சாப்பிட்ட பிளேட் இருக்கக்கூடாது. உடனே அதிகாரி வருவாங்க, நம்ம பாக்குற வேலை போலாம் போயிடுப்பா போவான. அங்க யாராவது நம்ம சொந்தக்காரங்க தான் நாங்க தயங்குவோம். அவங்க இருக்காங்க, அவங்க எதிர்க்க அது ஒரு தயக்கம் இருந்தால் கூட நம்ம அவர்கிட்ட சொல்ல முடியல. அதே மாதிரி அவங்க எதிர்க்கவே எதுன்னு சொன்ன எங்கள் பெரியம்மா நிற்கிறாங்க, அந்த பிளேட்டு மேலே கால் வச்சு நிற்கிறாங்க. நான் போய் எடுக்கிறேன், எங்கள் பெரியம்மா அழுகுது, உனக்கு என்ன இந்த தலையெழுத்து, உனக்கு என்னம்மா இது, இப்போ வேறு இடத்துல போய் நில்லு, இங்கெல்லாம் ஏன் எதுக்கு செய்கிறேன், லீவ் போட வேண்டியது தானே. லீவ் போட்டால் ஒரு நாள் சம்பளம் போயிடும். பரவாயில்ல பெரியம்மா, இது எங்கள் டியூட்டி போட்டிருக்காங்க, இது வந்து சாப்பாடெல்லாம் இருக்குது, கால் வச்சு நசுக்குனா எப்படி அப்படி தான் போட்டிருக்காங்க, இதோட நான் வேலை அப்படின்னு சொல்லி எடுப்பேன். எங்கள் பெரியம்மா அப்படியே அழுதுக்குன்னா அந்த இடத்துல அவங்க இல்லவே இல்லை, போயிட்டாங்க, எங்கேயோ தூரமாக போயிட்டாங்க. மறுபடியும் திரும்பி பார்க்குறேன், எங்கள் ஆளுங்க அங்கே இல்லவே இல்லை. நான் செய்கிற இதை அவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக போயிட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் எங்களை அங்கே கஷ்டப்பட்டுருக்கோம். எங்கள் அம்மா வந்து 12 வருஷம் இது தற்காலிக பணியாளராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா பர்மனெண்ட் ஆனாங்க. அம்மா அது வந்து அம்மா பீரியட் கலைஞர் ஆட்சியில தான் ஆனாங்க. 2000 இல்லை 88 அப்ப எங்க தங்கச்சி பிறந்து இருக்குது. அப்பதான் எங்க அம்மாவுக்கு பர்மனெண்ட். ஆமா எங்க அம்மாவுக்கு அப்பதான் ஆமா எங்க அம்மா தூய்மை பணியாளர், என் தம்பி தூய்மை பணியாளர், எங்க அப்பா ஒரு ராணுவ வீரர். அவரு இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல ஆயிட்டோம். போர்ல போயிட்டு அவருக்கு இதுவாகி அதுலேருந்து அவர் உடம்பு சரியில்லாம இருந்துட்டாரு. அப்போதுலேருந்து எங்கள் அம்மா சும்மா ஒரு சாதாரணமாக தான் போனாங்க அந்த வேலைக்கு. போனோடனே உடனே வேலைக்கு எடுத்துட்டாங்க. 12 வருஷம் கழிச்சு அப்போ 1500 ரூபாய் தான் அவங்க சம்பளமே, மாதம் சம்பளம். அது ஒன்று இப்போ நிரந்தர பணியாளர் வரலன்னா இவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் எங்கள் அம்மா இப்போ ஒரு நாள் 80 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க ஒரு வாட்டி. அந்த மாதிரி எல்லாம் மாதத்தில் 2 நாள் தான் வேலை அவங்களுக்கு.
அப்படியெல்லாம் கூட செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அப்போ எங்கள் அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க. நாங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம், அப்போ தான் நாங்கள் பண்ணி நிரந்தரம் வாங்க முடிஞ்சுது. நீங்களும் போங்க, வேலை விடாமல் போமா, உனக்கும் பர்மனெண்ட் ஆகும், நான் சொல்கிறேன். கருணாநிதி ஆட்சியில் தான் ஆகும், அவர் வந்தால் தான் ஆகும். இப்போ கூட எங்கள் அம்மா எலெக்ஷனில் கூட கண்டிப்பாக உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகும். ஏன்னா ஸ்டாலின் தான் ஜெயிப்பார், அவருக்கு ஓட்டு போடுங்க, நீங்கள் தான் பர்மனெண்ட் ஆளாகும். என்ன மாதிரி நீயும் பண்ணி நிரந்தராவ, பசங்களை நம்பாமல் நீ சாப்பிடுவ, அப்படின்னு உன் கால் மேலே நீ நிற்க முடியும் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவும் இப்போ பென்ஷன் வச்சுன்னு தான் வாழ்கிறாங்க. யார் உதவியிலும் எங்கள் அம்மா வாழல. தூய்மை பண்ணி ஆகி அந்த பென்ஷன் வச்சுட்டு தான் இப்போ சாப்பிட்றாங்க. எங்களுக்கும் ஏதோ ஒரு 10 ரூபாய் போனால் ஒரு டீ வாங்கி கொடுக்குறதுக்கு அவங்களால முடியுது. இதே இந்த வேலை இல்லை, எங்கள் அம்மாவுக்கு பென்ஷன் இல்லை, யார் பாப்பா? நானே கூட நாளைக்கு பார்க்க மாட்டேன் அம்மாவை. ஏன்னா என் கஷ்டம் என் குடும்பம் நான் பார்ப்பேன். இப்போ அம்மாவே அவங்களே சாப்பிட்ற நிலைமைக்கு சுகர் அவங்களுக்கு, அவங்க மாத்திரை எல்லாம் வாங்குறதுக்கு அவங்க வேலை. எதனால? இந்த தூய்மை பணியாளரை செஞ்சு பெருக்கிற வேலைக்கு போயிட்டு அவங்களுக்கு இந்த பென்ஷன்னால தான் அவங்க அசிங்கம் பார்க்காம எங்கள் உடம்ப இது பண்ணிக்காம அதில் வியாதி வர ஆள் கூட எங்கள் வேலையை செய்யும்போது பின்னு தள்ளும்போது ஒருத்தர் நாகராஜன்ற பேரில் 57வது வார்டு அதில் பின்னு இப்படி தள்ளும் போய் விரல் கட்டாயிடுச்சு. இந்த விரல் மட்டும்தான் இருக்குது அவருக்கு. அதுலேருந்து அவரால் வேலை செய்ய முடியல. இப்போ சப்போர்ட் இருந்தால் தானே பண்ண முடியும். இது இல்லாத அவருக்கு ரொம்ப அது நூல் மாதிரி நாங்கள் கண்ணால் பார்த்தோம். நான் பக்கத்துல நிற்கிறேன், நூல் மாதிரி வந்துச்சு நரம்பு. அப்படியே அந்த விரல் போய் அதில் போய் பின்னில் போய் தொங்குது, இப்படி மாட்டிக்கின்னு இருக்கு விரல் மட்டும். ஆனால் நரம்பு நூல் மாதிரி வந்துடுச்சு. அப்படியே கத்துறோம் நாங்கள். அப்படியே அவருக்கு ஒன்றுமே தெரியல, அவர் இப்படியே நிற்கிறாரு. அண்ணா உங்களுக்கு அந்த வலி தெரியலையாண்ணா? இல்லைம்மா. அப்போ கூட அவர் வந்து பின்னதான் பிடிச்சிக்கின்னு இப்படி தள்ளுறாரு, இந்த விரல் போய் அதில் மாட்டிக்கிச்சு. இப்போதைக்கும் அவர் அப்படிதான் இருக்கிறாரு. ஆனால் அவரு குடும்பத்துக்கு எதுவுமே ஒரு நிதி கூட கொடுக்கல. ஒரு 6 மாதம் வேலைக்கு வரல, சம்பளம் போட்டு கொடுங்கன்னா அப்போ கூட அவங்க போட்டு கொடுக்கல. 2 மாதம் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு வரலன்னா வேற ஆளை வச்சுடுவேன். யாரால இந்த விரல் போயிடுச்சு? இந்த வேலை செய்யும்போது தானே போயிடுச்சு. அவர் எங்கேயாவது போனால் கூட பரவாயில்லையே, இந்த வேலையில தான் போனால் ஸ்டான்லிக்கு போனோன்னே அது வேஸ்ட்டு, நம்ம இதுவே செட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த விரல் இல்லாமல் அவர் இந்த விரலில் தான் இருக்கார். பிறக்கும் போதே இல்லைன்னா பரவாயில்ல, இந்த வேலைக்கு வந்து தானே போயிடுச்சு. அப்போ கூட அவங்க அதுக்கு எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. அவருக்கு ஏதாவது வீட்டுக்கு தேவையானது கூட எதுவுமே கொடுக்கல. கொரோனா நேரத்துல எல்லாம் வந்து யாருமே கிட்ட சேர்க்க மாட்டாங்க. எல்லா அறிகுறிகளும் எங்களுக்கு வந்தது. எங்கள் மாமியாருக்கு அந்த கொரோனா வந்துட்டு 4 கையெழுத்து அப்போ வந்து வாங்கினாங்க. கொரோனா வந்துட்டு இதே ஸ்டான்லியில் 10 நாள் அட்மிட் பண்ணி வச்சுருந்தோம். எந்த இடத்துலையும் நாங்கள் எல்லாமே அப்போது போக்குவரத்து எதுவுமே கிடையாது, நடந்து போவோம். இந்த வேலைக்கு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆச்சுன்னா உடனே வந்து கேள்வி கேட்பாங்க. இது மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு கஞ்சி காசு கொடுத்துட்டு வந்தேன் சார் நான் அப்படின்னுட்டு. அந்த கொரோனாலேயே ஃபுல்லாக முடியல, அதாவது மண்டை தெரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அந்த பூச்சி வெட்டு மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப ஃபேஸ் பண்ணோம். எதுவுமே சாப்பிட்ற பொருள் எதுவுமே அந்த இதுவே இல்லை, ஸ்மெல்லே வரல. அந்த எல்லா அறிகுறியும் இருந்தது. போயிட்டு வந்தது ஜுரம். அந்த விட்டமின் மாத்திரை தான் வந்து கொடுத்தாங்க. ஆனால் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் வந்து இறந்தவங்களை கொண்டு வந்து நாங்கள் பக்கத்துலேயே இருக்கணும். அந்த நேரத்தில் அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போயிட்டு அங்கே டாக்டர்கிட்ட கொடுக்கறதுக்காக 10 நிமிஷம் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை உயிர் போயிட்டு வர மாதிரியே இருக்கும். ஏன்னா வீட்டில் கூட வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த நிகழ்வுக்கெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க, எங்கே பயந்துருவாங்களோன்னு. வீட்டில் வந்து பெரியவங்க தான் போயிட்டு வருவாங்க. அது வரையும் பார்க்காது. கொரோனாவில் எல்லாமே பார்த்தாச்சு. அந்த இடத்துல வந்து கொரோனா யாருக்கு வந்து பாதிக்கப்பட்டதோ அவங்க கூடவே இருந்தோம். ப்ளீச்சிங் பவுடர் போடுறதுலேருந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டை வாங்கி கொடுக்கறதுலேருந்து 10 நிமிஷம் கூட இல்லை, 5 நிமிஷத்துக்கு லைனாக வந்து மேலேருந்து அப்படியே இறக்குவாங்க எல்லாமே. அங்கே வந்து எப்படி அந்த அழுகுறது எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆகும். எங்களுக்கு ரொம்ப பாதிப்புக்குள்ளானோம். நாங்கள் எடுத்துட்டு போய் ஆர்ட் காலேஜ் அண்ட போனோம். அவங்க போட்ட ட்ரெஸ் எல்லாமே வந்து தனியா வந்து வாங்கணும். எல்லாமே மஞ்சள் கலர் கவர் கொடுத்தாங்க. எதுவுமே பேச மாட்டாங்கப்பா. கொரோனால ஐயோ அந்த பொண்ணு அந்த வேலைக்கு போயிட்டு வருது. எங்க மருமகளுக்கு கொரோனா வந்துச்சு. ஆமா, வீட்லயே தனிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அவங்கள. ஆனா அப்படியே நான் வேலைக்கு போய் தான் இருந்தேன். எங்க சம்பந்தி வீட்டுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, உன்னாலதான் எங்க பொண்ணு கொரோனா வந்துச்சு, நீ வேலைக்கு போய் ஸ்ட்ரெயிட்டா அவங்க வீட்டுல போறல, அதனாலதான் எங்க பொண்ணு கொரோனா வந்து சொல்லிட்டு அவங்க வீட்லயே அவங்களை தனிமைப்படுத்தி அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க வீட்டுல இல்லாம அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்களை தனிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரெல்லாம் பேச பயப்படுவாங்க. குட்டிமா ஃபர்ஸ்ட் இப்ப குட்டிமா நீ குளிச்சுட்டு வந்து வாங்கி நெல்லு, அவங்க வாசலோட நிக்க விடல எங்களை. அவ்வளவுதான் நாங்க வந்து மன ரீதியாவ கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த வேலைக்கு போறது ரொம்ப பிரச்சனைப்பா. எங்களுக்கு வண்டி இல்லாம ரோட்ல நடந்தே ஓடுவோம். ஆமா, யாருக்கிட்டனா லிப்ட் கேட்டுன்னு போனா
ஓப்பனா சொல்லலாம், உடல் ரீதியாகவும் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஃபோன் நம்பர் கேட்டு நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேம்மா நீ சொல்லு. நாங்கள் வந்து ஏதோ ஒரு அண்ணன் தம்பியை நம்ம வேலைக்கு போகணுமே, டைம் ஆகிடுமே, ஆப்ஷன் போட்டுருவானே, நாங்கள் ஏறி உட்காந்து வேலைக்கு போகணுன்ற ஒரு ஆர்வத்தில் போவோம். நீ எங்கக்கா வேலை செய்கிற, இங்கே வேலை செய்றியா, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, நான் வந்து ஒரு அண்ணன் தம்பி ஒரு சொன்னேன். இப்போ நீங்கள் சொன்ன நான் கேட்டேன், இப்போ நீங்கள் கேட்டீங்க நான் சொல்லி எங்கள் வீட்டுக்கு அந்த மாதிரி நான் சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாருப்பா, இத்தனை வருஷம் ஆகுது. சரி அப்படியாக்கா, அக்கா நான் இந்த பக்கம் தான் வரும், உன்னை கூட்டின்னு போவேன்க்கா, வாக்கா நீ ஃபோன் நம்பர் கொடுக்கா, நான் உன்னை கூட்டின்னு போட்டுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஃபோன் போட்டு வேற மாதிரிலாம் பேசிருக்கானுங்க. நாங்கள் அதெல்லாம் கூட நாங்கள் போடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தள்ளிட்டு இந்த வேலை ஒரு நாள் வேலை செஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை, பயங்கரமான நம்பிக்கை. இந்த ஆட்சியில எதுவுமே தரல எங்களுக்கு. முதலமைச்சர் 1 மாத சம்பளம் கொடுக்குறேன் நாங்க. கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாம் ஒரு முடிவு கண்டிப்பா கிடைக்கும். தூய்மை பணி எண்ணிலம் தொழிலாளி கண்டிப்பா கிடைக்குன்ற ஒரு பேராசை. முன்னாள் முதலமைச்சர் அம்மா இறந்துட்டாங்க இல்லையா, 10 நாள் பீச்சில் இருந்தம்மா. நான் இருந்தேன் 10 நாள் பீச்சில் இருந்தேன். ஏன்னா இப்போ வெளியூர்ல இருந்து வந்து பார்த்தாங்களே அவங்கள, நம்ம சில மாவட்டங்கள்லாம் எல்லா ஊர்ல இருந்து சாப்பிட்டு போட்டு அந்த டப்பாங்கோ தண்ணி கேனுங்கோ இவ்வளவு பேர் கம்பி எங்க சீய கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு துண்டு தான் குத்தாரு எங்களுக்கு. நாங்க நைட்டு பகலும் அங்க இருக்கோம் பீச்சில் நார்மலாவே போய் போனா குளிரும் இல்லையா, துண்டு தோல்ல கழுத்துல அப்படி போட்டு கட்டிக்கினேன். இவ்வளவு பேர் கம்பி இந்த என்ன சொல்றாங்களே தேயில இந்த ஸ்டேட் எல்லாம் பண்ணுவாங்க, எப்படி இப்படி கிளி போட்டுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கவரை பின்னாடி கட்டிக்கின்னு அந்த கம்பியில அப்படி குத்தி ஏற்றி இப்படி உருவி விடுவோம் அந்த டப்பாங்களை, அந்த பாட்டில் எல்லாம். அந்த மாதிரி 10 நாள் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். அங்கே போயிட்டு இந்த கொரோனால கொஞ்சம் உழப்பு இல்லப்பா. ஆர்ட்ஸ் காலேஜில் கொரோனா பேஷண்ட்லாம் இருந்தாங்க. அவங்க ரெஸ்ட் ரூம் போய் நான் கழுவிக்கிறேன், அவங்க துணி இப்போ இவங்களுக்கு கொரோனான்னு சொல்லி கூட்டு வரவங்களே அந்த துணியை அவுத்துட்டு குளிச்சுட்டாங்கன்னா அந்த துணி நான் துவைச்சு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. நான் துவைச்சு கொடுத்துருக்கேன். ஏஎஸ் கோயில் வந்து ஒரு வார்டில் 10 பேர் ஒரு நாளைக்கு 60ல இருந்து 10 பேர் போவோம். அந்த வேலை செய்யும். காலையில போனோமா 4-5 மணிக்கு தான் விடுவாங்களே. அவங்களுக்கு ஈவினிங் டிஃபனும் சாப்பாடும் வருது பாருங்க, அப்பதான் நாங்க வீட்டுக்கு வருவோம். அவங்களுக்கு எடுத்துட்டு வந்த சாப்பாடு தான் நாங்களும் சாப்பிட்டுருவாங்க. அவங்களெல்லாம் கொடுத்துட்டு போய் நாங்கள் சாப்பிடுவோம். அவங்க சாப்பிட்டு போட்ட பிளேட் கிட்டலாம் எடுத்து போட்டு அவங்க போன ரெஸ்ட் ரூம்லாம் கழுவிட்டு சாயந்தரமா கிளீன் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் 5 மணிக்கு வீட்டுக்கு போவோம். அந்த மாதிரி உழைப்பு அதிகம்பா எங்க உழைப்பு. இதுல இருந்தாலும் நாங்க வருத்தப்படல, ஜாலியா தான் செஞ்சோம். எங்களுக்கு என்னன்னா அந்த கொரோனால வந்து அவங்கள காக்குற ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி நாங்க இருக்கிறோமே. இந்த வாய்ப்பு வேற யாருக்கும் கிடைக்காது, ஆனா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷமா தான் ஏத்துக்குன்னு தான் செஞ்சோம். நாங்க போனோம். அந்த அவங்களுடைய எல்லாருடைய அந்த ஆசீர்வாதம் எல்லாம் எங்க குடும்பத்தை வந்து பாதுகாக்கும், காப்பாத்தும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் இருந்தது. இப்போ மழை வெள்ளம்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ முன்னாடியே எங்களுக்குலாம் எச்சரிக்கை கொடுத்துருவாங்க. இப்போ நாங்க எல்லாம் சேஃப் ஆயிடலாம். மழை வெள்ளத்துல நாங்க வரணும் கம்பல்சரி. எவ்வளவு தண்ணி இருந்தாலும் நாங்க வரணும். எல்லாம் ஓடிங்க இருக்கும்போது புடிச்சு போட்டோம். கூட பெரப்பம் கூடன்னு சொல்லுவாங்க, குச்சி கூட. அந்த கூடைய தண்ணியில இப்படி விட்டு மீன் பிடிப்பாங்களே பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த கூடைய அப்படி விட்டு அப்படி அந்த குப்பி அப்படி அள்ளுவோம். தண்ணியில அள்ளி எடுத்துன்னு போயிட்டு கவர் பிடிப்போம். பெரிய போரா பையில பூச்சி எடுத்துன்னு போயிட்டு அந்த தண்ணியிலேயே இழுத்துன்னு போவோம். 2 பேரா எத்தனை பேர் அந்த பின்னு மேல பூச்சி யாரா எழுப்பு ரோட்ல போறோம் கூட, தம்பி கொஞ்சம் தூக்கி போடியா வீட்டாக்குதியா அந்த மாதிரி நாங்க கஷ்டம். இப்போ இந்த வெள்ளத்துல இவ்வளவு தண்ணி ஹைகோர்ட் ஆண்ட பாரிஸ் கார்னர்ல, அதுல அத்தனை துறை அதிகாரிங்க எல்லாருமே அங்க நின்று நாங்க வேலை செஞ்சிருக்கோம். என் காலு ஓட்டன்னு தெரியாது பையனுக்கு, உள்ள போயிடுச்சு. டோர் சஸ்பெண்ட்ல கம்பிக்கு நீக்கணும், கொஞ்சம் பள்ளமா இருந்து எனக்கு தெரியல. எல்லா அதிகாரியுமே நிக்கிறாங்க. நான் அப்படியே காலை கிச்சன் இதை பாருங்க, தெரியுதாப்பா? அதுல அடிப்பட்டு தான் இது எனக்கு போன மழையில. ஆமா, இந்த மழையில அப்படியே கீச்சு கம்பி ரத்தம் போது எனக்கு தெரியல. நான் நினைச்சுக்கிறேன் லைட்டா தோல் பிச்சுருங்க போகுது, தண்ணியில ரத்தம் போகுது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என் கூட இருந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுது, என்னடி காலில் ரத்தம் வர மாதிரி பார்த்தா அப்படியே இப்படி ஓப்பன் தையல் போட்டாங்க. 7 தையல் எனக்கு. அது என்ன தையல் போட்டு நீ வீட்டுக்கு போயிடுமா, தண்ணியில் நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு எங்க சூப்பர்வைசர் வந்து என்ன பைக்ல எட்டு வந்து எங்க வீட்டை விட்டு போனாரு. அப்போ அந்த நேரத்துல நிரந்தர பணியாளர்கள்ல இருந்து எல்லா அதிகாரியும் சொல்லுவாங்க, இன்னைக்குதான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி, லீவ் எடுக்கக்கூடாது, அவசர கால பணி. குப்பை மட்டும் கிடையாது, எங்க தண்ணி தேங்கி நிக்குதோ அங்கெல்லாம் வந்து பிரஷ் போட்டு எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ண சொல்லுவாங்க. மரக்கிளை எல்லாம் விழுந்து இருக்கும் பாத்தீங்களா, அப்பதான் வந்து பாப்கார்ட்ல இருந்து ஓப்பன் லாரில இருந்து எல்லாத்தையும் வர வைப்பாங்க. அந்த நேரத்துல மரக்கிளைகள் எல்லாமே
எடுத்து போடணும் அந்த நேரத்தில். அப்போ நிரந்தர பணியாளர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் இப்படி தான் கஷ்டப்பட்டோம், நீங்கள்லாம் வந்து ஆப்சென்ட் ஆகாமல் வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும், உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுவாங்க பாருங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு ரெக்கார்டு அவங்க சொல்லுவாங்க நிரந்தர பணியாளர்கள். ஏன்னா ஒரு ஸ்டேட்டும் போன தடவை வந்து மைசூரில் வந்து சுத்தமான நகரம்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கும் போதெல்லாம் மனசில் வந்து ரொம்ப எங்களுக்கு ஆர்வமாக இருந்தது. கொரோனா நேரத்தில் எங்களுக்கு சிறந்த பணியாளர் அந்த சர்டிஃபிகேட்டும் தரலை. களப்பணியாளர்களுக்கு 1 மாதம் ஊதியம் தரேன்னு சொன்னாங்க, அதுவும் எங்களுக்கு தரவே கிடையாது, தரலை. 1 மாதம் ஊதியம் கொடுக்குறோன்னாங்க, அதுவும் கொடுக்கவே இல்லை எங்களுக்கு. ஆனால் எங்களுடைய நகரத்தை நாங்கள் சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதுல எப்போவுமே எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதனால வந்து அந்த பொதுமக்கள் எங்களை பார்ப்பாங்களே, ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் இடையூறு தரலை. நாங்கள் வந்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக பண்ணோம். அது எங்களுடைய தோழர் அவர்களுடைய வலது கையை வந்து உடைக்கிறத தான் அவங்க இருந்தாங்க. நாங்க 3வது நாள் வந்து எங்களை நீங்க உள்ள வந்து படுத்துக்கோங்க, மழை வருது, வெளியே வேணாம், நீங்க உள்ள வந்து படுத்துங்கன்னு சொன்ன அந்த அதிகாரி அவர் தான் சொன்னாரு. அவன் கையை ஒடிங்க, அவன் கையை லாக் பண்ணுங்க, அவன் கையை லாக் பண்ணுங்கன்னு அவர் தான் சொன்னதே. அவர் ஒரு பெரிய அதிகாரின்னு நினைக்கிறேன், அவர் தான் சொன்னது. அங்க நின்னுந்தாரு அவரு. எல்லாமே போலீஸ்லாம் எப்படி டோப்பி போட்டிருப்பாங்க இல்லையா, அவர் வேற மாதிரி போட்டிருந்தாரு, ஒரு மாதிரி சப்பையா சொல்லி. அவர் ஒரு உயர் அதிகாரின்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து அவர் கையை ஓடி அவன் கையை லாக் பண்ணுங்க சார், அவன் கையை லாக் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாரு. அப்போ நான் வந்து கரெக்டாக அங்கே பக்கத்தில் நிற்கிறேன். அந்த ஒரு எஸ்ஐ ஒருத்தர் நீப்பா அப்படி சொல்லி என்னை வலிச்சு விட்டு முந்தானே இப்படி எடுத்து விட்டாரு கீழே. நான் பிளவுஸோட நிற்கிறேன் அப்படி பிடிச்சின்னு. அப்போ ஒரு போலீஸ் வந்து அப்படி பிடிச்சி கீச்சுது என்ன, மேலே படி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தகாத. அப்போ நான் அந்த எங்களோட பேசுகிறேன், மேடம் ஒழுங்காக பேசுங்க, உங்களுக்கு தான் பேசுறேன் எனக்கு பேசுறேன்னுக்கு என்ன பேசுவேன் என்னை பிடிச்சி அப்படி தூக்கி அந்த வண்டி உள்ள தள்ளி விடுச்சுங்க. இந்த பக்கம் சுரேஷ் சோயர், இந்த பக்கம் பாரத். ஆனா ரொம்ப கஷ்டங்க. ஆனா அந்த போலீஸ் பண்ணது அப்பா. இப்போ 13 நாள் இருந்தீங்க இல்லைங்க, அங்கே இருந்தப்போ ஏன்னா நம்ம பார்க்குறப்போ நீங்கள் பகல்லையும் வெயில், அவ்வளோ வெயில் அடிக்குது, அந்த கல் அவ்வளோ சூடாக இருக்குது, அதுலேயும் இருந்தீங்க. இரவில் மழை பெஞ்சுது, அப்போவும் இருந்தீங்க. இப்போ பெண்கள் வந்து கழிவறைக்கு போகிறதே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேர்லேயே அங்கே பார்த்தோம். என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அங்க, என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்தாங்க? நாங்க போன 2வது நாளே பாத்ரூம் மூடிட்டாங்க. 2வது நாளுக்குள்ள இல்ல, நாங்க போன முதல் நாளே பாத்ரூம் க்ளோஸ், பப்ளிக் பாத்ரூம் க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. அத க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணியை நிப்பாட்டிட்டாங்க, தண்ணி வராது அப்படின்னு பிரச்சனை பண்ணாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது உள்ள சொல்லி தான் க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்க டால் ஃப்ரீ நம்பர் இருந்தது, அதுக்கு கால் பண்ணி நாங்க லேடிஸ் எல்லாம் பேசி கம்ப்ளைண்ட் பண்ணதால அந்த பாத்ரூம் ஓபன் பண்ணாங்க. அதுக்கடுத்து மெட்ரோல அவங்க என்ன சொல்றாங்க, சரி நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணும், ஏன்னா உள்ளவே ரிப்பன் பில்டிங் உள்ளவே இருக்குது, டாய்லெட்டு அனுப்ப மாட்டாங்க. கேட்டால் மொத்தமாக க்ளோஸ் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ மழை வந்ததுன்னா எங்களை பற்றின கவலை கிடையாது, கடகடன்னு வந்து எல்லா கேட்டையும் பூட்டிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை விட கொடுமை பஸ் நிற்குது பாருங்க, அந்த பஸ் ஃபுல்லா போலீஸ் உட்காந்துப்பாங்க, நாங்க யாரும் ஏறக்கூடாது. அதுக்கு தான் பஸ் 2 பஸ் நிறுத்துங்க, டோர் உள்ள பஸ் தான் அது. மழை வருதுன்னா அந்த டோரை சாத்திட்டாங்க, அதுல நாங்க உட்கார்ந்துருவோம். அந்த மழையிலேயே அந்த தாட்பாய் ஒழுவோம், நாங்க உட்கார்ல, எல்லாரும் நின்றுட்டு தான் இருப்போம். மழை எப்ப நிக்கும் நினைச்சாங்கன்னா ஓடி போயிடுவாங்க, அந்த மழைக்கு நனைய மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. உள்ள சொன்னாங்க இதுங்கன்னா ஒரு 4 நாள் உட்காந்துட்டு ஓடிடும். ஆனா நாங்க ஓடல, அங்கேயேதான் உட்கார்ந்தோம். நாங்க எதுக்கு போனோம், எங்களோட வேலை உழைப்பு அது. நாங்க எதுக்கு போனோம், எங்க உரிமைக்காக உட்காரும் போது எதுக்கு யாருக்கு பயந்துன்னு போனோம். இப்ப இங்க இருந்து எங்களை எக்மோர் போக சொன்னாங்க. பார்க்கும்போதுமே உள்ள கழிப்பறைக்கு விடும்போதுமே 5 பேரா எண்ணி அது கூட நாங்க போய் கேக்குறோம், அனுப்ப முடியாது, அங்க பஸ்ல டாய்லெட் வச்சிருக்கோம், 2 முறை போயிட்டு வரோம், இல்ல அங்க எங்களால முடியல அனுப்புங்கன்னா அனுப்ப முடியாது. அதுக்கப்புறமா தான் அங்கேயும் மீடியாலாம் வந்து வீடியோ எடுத்ததால அதுக்கப்புறமா தான் அனுப்புனாங்க. தூய்மை பணியாளருக்கு இப்ப மரியாதையே இல்லை. ஆனா ஈவினிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா, சாயங்காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா பஸ் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி ரோட பிளாக் பண்ணி பெரிய ஒரு தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆயத்த பணிகள். அதெல்லாம் உங்களுக்கு பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு? ஒரு உளவியலா எதுவும் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தான் தெரியும். அப்புறம் மத்தியம் 10 மணிக்கு மேல ஆச்சு, 6 மணிக்கு மேல ஆனோடனே லேடிஸ் இப்பெல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து அமுச்சிட்டாங்க. இவங்க இருந்தவுடனே அவங்க எல்லாம் அமுச்சிட்டாங்க, பஸ் எல்லாம் அமுச்சிட்டு போற மாதிரியும் போலீஸ் எல்லாம் கலைஞ்சு போற மாதிரியும் நார்மலா மாதிரி ஆக்கிட்டு எங்களை ஏமாத்திட்டு தான் எங்களை வந்து இந்த மாதிரி கலவரம் பண்ணிட்டாங்க. சாப்பிட்டு படுத்தோம், நாங்க கேட்டு வந்தோம், முன்னாடி தான் நாங்க இருந்தோம், சாப்பிட்டு இருக்கிறோம். சாப்பிட்டு முடிச்சு தண்ணி கழுவிட்டு அப்பதான் உட்கார்ந்தோம். அம்மா கடகடகன்னு ஒரு படம் அப்படியே வெளியே வந்தாங்கப்பா. ஒரு மேடம் சொல்லி, அவங்க நல்லா தெரியும்பா எனக்கு, ஆனா அவங்க வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டுல ஒரு மாதிரி சுடி மாதிரி போட்டுருந்தாங்க. இந்த வேளாங்கண்ணி மாதாவுக்கு போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த கலர்ல போட்டு. நானும் அவங்களுக்கு காலையில பாப்பேன், அங்க
ஆமா டெய்லி நான் பார்த்தேன் அந்த அம்மா தான். இது நடிக்குது, இது தூக்கி போறி வண்டியில. அவளுக்கு ஒதுரு கடிச்சு பிக்ஸ் வந்து ஒதுரு கடிச்சு ரத்தம் ஊத்துது பாரு வந்தீங்க. அவங்க சொல்றாங்க, மேடம் என்ன மேடம், நான் எங்கன்னா காக்காவளி வந்துச்சு, கம்பி எடுத்து போடுவாரு கையில. எங்களை வந்து உட்கார வச்சு வந்துச்சுப்பா, எங்களை பூ போட்டு மாலை போட்டாங்க. எங்களை பூ போட்டு மாலை போட்டாங்க. ஐயோ தூய்மை பணியாளராச்சுன்னு எல்லாம் செஞ்சுங்க. இன்னைக்கு வா போ. அவங்களும் அப்படிதான் ஒரு நாயை விட கேவலமா நடத்துனாங்க. அப்பெல்லாம் தூய்மை பண்ண உள்ள போங்கன்றவங்க இன்னைக்கு தூய்மை போமா இல்லையா அப்படின்னு அருவருப்பா பண்றாங்க. ரிப்பன் பில்டிங் இருக்குல்ல, 13 நாள் போராடினீங்க. அந்த 13 நாள் போராட்டத்தெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி ரிப்பன் பில்டிங் பத்தி உங்களுக்கு ஒரு இது இருந்திருக்குல்ல, மரியாதை இருந்துச்சு, மரியாதை மரியாதை இருந்துச்சு. உள்ள தைரியமா போவோம், தைரியமா வருவோம். யாரும் கேள்வி கேட்டுருக்காங்க. எல்டியூசில இருந்து உங்க வேலை கேக்குறது உங்களோட உரிமை. உங்களை ஏந்து போன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாதுமா. எங்க பொண்ணு படிச்சிருக்காங்க, சொல்றாங்க. நாங்க படிக்கல, ஆனா எங்க பிள்ளைங்க படிச்சிருக்காங்களே. எங்க பிள்ளைங்க இது கரெக்ட், இது ரைட்டுமா, இது தப்புமான்ற பிள்ளைங்க சொல்றாங்க இல்லையா. இப்போ பாரதி தோழர் சொல்றாரு இதுக்கெல்லாம் காரணம் அவருன்னு சொல்றாங்க. அது நாங்க வந்து சொல்லல. நாங்க சொன்னோமா இது எங்க பாரதி தோழர் தான் எங்களை பிடிச்சி வச்சிருக்காரு, அவரால் தான் நாங்க உட்காந்து நாங்க சொன்னோமா. இல்ல எங்க வாழ்வாதாரம், எங்க வேலை பறி போகுதுங்க. என் கணவர் விட்டு இறந்து போறப்ப கூட அவ்வளவு கஷ்டம் நான் படல. இன்னைக்கு இந்த வேலை இல்லைன்றப்போ எனக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்குது. எங்க வீட்டுக்காரர் உண்மையில செத்து போறப்ப என் 2 பிள்ளைங்க இருக்குன்ற நம்பிக்கையில நான் இருந்தேன். பிள்ளைங்களை காப்பாத்துட்டா பிள்ளைங்க எனக்கு சோறு போடன்னு. ஆனா இப்ப இன்னைக்கு இந்த வேலை இல்லைன்றப்போ எனக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. என் பிள்ளைங்களே என்கிட்ட இல்லைன்ற ஒரு உணர்வு, என் குடும்பம் என்கிட்ட இல்ல, நான் மட்டும் தான் தனி நபரா இருக்கிறேன்ற ஒரு உணர்வு எனக்குள்ள இருக்கு. இப்போ நாங்க பாக்குறப்போ எங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு குப்பை எங்க வீட்டுல உருவாகுது அப்படின்னா காலையில நீங்க வண்டி கொண்டுட்டு வருவீங்க, அந்த வண்டியில குப்பையை போடுவீங்க. அப்புறம் எங்கேயாவது வெளியே போகும்போது பார்த்துருக்கோம், அந்த பள்ளிக்கரணி அங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய மேடா குப்பையை வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க. இது 2 தான் தெரியும். இதுக்கு இடையில என்னென்னலாம் செய்வீங்க நீங்க? காலையில இருந்து கிளம்பி வந்து வீடுகள்ல குப்பை சேகரிச்சு அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும்? மக்கும் குப்பை பிரிக்க கூட்டின்னு போவாங்கப்பா. 10 மணிக்கு செக்ஷன் முடிச்சிரும், 11 மணிக்கு ரோடுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுவீங்க. வேலை எல்லாம் முடிச்சுட்டு செக்ஷன் வேலை முடிச்சுட்டு 11 மணிக்கு நீங்க தேர்ந்தெடுப்பாங்க. இங்க வந்து 10 பேரு, ஹைகோர்ட்ல இருந்து 10 பேர் இன்னைக்கு அங்க வரணும், செக்ஷன் செய்யறவங்க 10 பேர் வரணும்னு சொல்லிட்டு நாங்க போய் மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிப்போம். வந்திருக்கிற குப்பைகளை பிரிப்போம். எப்படி சொல்றதுன்னா, எது நம்ம பார்க்க கூடாதோ அதெல்லாம் அதுல இருக்கும். நிறைய பீடா போட்டு மென்னு அந்த குப்பை வழியா கவர்ல போட்டு துப்பி அதுல இருக்கும். குழந்தைங்க நாப்கின்லாம் அதுல இருக்கும். அதெல்லாம் தனியா நாங்க பிரிக்கணும். தனியா பிரிச்சுட்டு அட்டை தனி, கருப்பு கவர் தனி, வெள்ளை கவர் தனி, கவர் கலர் முதற்கொண்டு பிரிக்கணும். கவருங்க கலர் கொண்டு பிரிக்கணும். அட்டை தனி, ஒயிட் பேப்பர் தனி, நியூஸ் பேப்பர் தனி, இதெல்லாம் நாங்க தனியா பிரிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கி வருவாங்க இல்லையா, மீந்து போன சாம்பார் ரசம் அதெல்லாம் தனியா இருக்குல்ல, அதெல்லாம் தனியா ஒரு டப்பால கொட்டணும். அது வந்து இறக்கி வச்சிருவோம். அதுக்குன்னு வேலை இருக்காங்க. இல்ல, அது மொத்தமா அந்த உரம் தயாரிக்கிறதுக்கு அதை கொட்டிடுவாங்க. அவங்க எடுத்துட்டு வராங்க, எங்க நண்பர்கள் எடுத்துட்டு வருவாங்க. எண்ணெயிலும் தொழில் தான் அவங்களும். அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. நாங்க உள்ள எத்தனை 10 பேர் இருக்கோமா, அந்த 10 பேர் பிடிச்சி அந்த ட்ரம்ல கொட்டணும். டீ தூள் எடுத்துன்னு தருவாங்க. அந்த டீ தூள் தனியா அதுல இன்னும் டப்பால கொட்டி வைப்போம். மட்டை, தேங்காய் மட்டை, சாத்துக்குடி தோல், இதெல்லாம் தனித்தனியா நாங்க தனித்தனியா நாங்க பிரிச்சு வச்சுட்டு 2 மணி தான் 11 மணிக்கு உள்ள போனோமா. ஒரு ஃபேன் கிடையாது. எங்க இருக்கு? எங்க போய் பண்ணுவீங்க இது? நம்ம பீச் கோட் இருக்கு தெரியுமா, ஜிடி கோட் சொல்லுவாங்க. பீச் கோட் அது பின்னாடி இருக்கு, ஆராசின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய செட்டு, தகர ஷீட் போட்டு செட்டு, அது உள்ள போன நீங்க போய் கூட பாருங்க தொடர். நீங்க உண்மையானவே ஃபேன் இல்லைங்க. ரெஸ்ட் ரூம் போனோம்னா உப்பு தண்ணி, அங்க ஃபேன் கிடையாது. கொசு ஒன்று மூட்டு பூச்சியோட பெருசா இருக்கும். கொசு அதை பிரிச்சுக்கினே இருப்போம். கொசு கடிக்க அப்படி அடிப்போம். திருமாதில எங்களுக்கு கை க்ளோஸ் கிடையாது, மாஸ்க் கிடையாது. அது உள்ள நாங்கள் வேலை செஞ்சா இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? இல்ல தொடர், கொடுத்ததே கிடையாது. நாங்க போய் அதுல வேலை செஞ்சுட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோம். வரலமா, வரலாம் கொடுக்க போறோமா, நாங்க அதை வச்சு 10 பேருக்கு கொடுப்பாங்க தொடர். அது 10 பேருக்கு வந்து எல்லாருக்கும் கொடுத்தோன்றது சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த 10 பேர் கொடுத்து போட்டோ எடுத்துருவாங்க. நாங்க எல்லா டியூஷனுக்கும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் கூட இருக்கும் தொடர், பிரிக்கிற அண்ணன் கூட இருக்கும். அதுல 7 சொட்டை அப்படியே அமுங்கி போயிருக்கும். அந்த வாய்ப்பாக்கெல்லாம் கீஞ்சி போய் உதரெல்லாம் கீஞ்சி போயிருக்கும். கீழே அப்படியே கீஞ்சி போயிருக்கும். அதை பிடிச்சி இப்படி கொட்டுறப்ப கைக்கு கிச்சுக்கும். சார் இந்த மாதிரி அண்ணன் கூட அதை கொடுத்துட்டு புதுசு வாங்கிக்கோ. அது நாங்க இன்னும் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரி அதை கொடுத்தாதான் நான் புதுசு தருவோன்ற ஒரு இது வேற. சிலர்கிட்ட பேசும்போது தொடப்பம்லாம் கூட சொந்த கை காசு 150 ரூபா தொடப்பம் ஒண்ணே
150 ரூபா தொடப்போம், என் ஐட்டி இருக்கும் தொடப்போம். அதை வந்து எடுத்துட்டு வந்து அவங்க விற்பாங்க, ஒருத்தவங்க எடுத்துட்டு வந்து. அதையே நீங்க வாங்குறீங்க? நாங்க தான் தொடப்போம் குடுக்குறத கூடனா பழசா கருப்பா இருக்கும். இந்த மழையில இதாகி இவ்வளோண்டுதான் இருக்கும். அதுல போய் இப்படி பெருக்க முடியுமா? அதை வந்து மொத்தமா போட்டுருவாங்க. பர்மனன்ட் அலங்கு எடுத்து நிரந்தர பணியாளர் டவல் இருக்கு, சோப்பு எல்லாமே இருக்கு, செருப்பு இருக்கு, எல்லாமே இருக்குது. எங்களுக்கு ஒண்ணுமே இருக்குது அவங்களுக்கு. தைக்கூலி, அந்த ஜாக்கெட் தைக்கூலி கூட கொடுப்பாங்க. பெர்மனன்ட் அலங்களுக்கு கொடுக்குறாங்க. நிரந்தர பணியாளருக்கு இருக்கு. நாங்க கேப்ப ஒரு சோப்பு கொடுங்க தோழர், இந்த அன்னக்குடையோ ஊடோ தொடப்பமோ இந்த மாஸ்கோ. என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நீங்க மாநகராட்சி கீழே வேலை பாக்குறீங்க, நிரந்தர பணி இல்லைனாலும் குப்பை வர்ற வேலை. அதே வேலை தான் நாங்களும் செய்யறோம். குப்பை வர்ற பெருக்க மாதிரி தொடப்பம் கூட நாங்க தான் வாங்கணும். ஒரு மாசத்துல 2 4 வாட்டி வாங்கி 4 தொடப்பம் வாங்குவேன் மாசத்துக்கு. நான் மாசத்துக்கு 4 தொடப்பம் வாங்குவேன். வாங்குற சம்பளத்துல தேஞ்சி குட்டியாயிட கூட அதை பெருக்க முடியாது தொடர். அது நம்ம கொஞ்சம் குட்டியாகி பெருக்கணுமா, பேக் பெயின் வந்துடும், இடுப்பு வலி வந்துடும், இந்த கை கொடியும் கட்ட தொடப்பமா ஆயிடுமா. அது வந்து நல்லா கூட்டுறதுக்கு வாட்டமே வராது. நீட்டா இருந்தா நாங்க சலசல ஒரு பூந்தொடப்போ ஒரு கட்ட தொடப்போம் அப்படி வச்சாதான் குப்பையும் வர முடியும், மண்ணும் அடிக்க முடியும். அப்படி வச்சுதான் பெருக்க முடியும். நாங்க இது பண்ணிட்டு போகணும். அங்க வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து எங்க டிவிஷன்லயே விற்பாங்க. ஒரு வண்டி டாடா டிவிஷன்ல கொண்டு வந்து விப்பாங்க வெளிய. ஆமா, லாரில இருந்து எடுத்துட்டு வருவாங்க, ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்து விற்பாங்க. டிவிஷன் கிட்டே ஆமா, வச்சு சம்பளம் இன்னைக்கு வருதுன்னா நாளைக்கு வந்துருவாங்க. நாளைக்கு வந்துருவாங்க. நாங்க எல்லாம் 10 தொடப்பு 15 தொடப்பு மொத்தமா வாங்கிக்குவோம். வாங்கி எத்தனை போய் வீட்டுல வச்சு அதை நாங்க சீவி கிளீன் பண்ணி அதை கயிறு போட்டு கட்டி எங்க சௌகரியத்துக்கு ஆனா அடிச்சா மண்டை ஒடியும், அந்த மாதிரி அந்த மாதிரி கட்டுவோம். இங்க பாருங்க, எல்லாமே காப்பு காய்ச்சது தான் பெருக்க. ஆனா நான் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து குப்பை வர்றது தான். நானே பெருக்கி நானே வருவேன். 8 தெருவு செய்யறேன், 8 தெருவை நானே பெருக்கி நானே குப்பை வருவேன். பர்மனன்ட்காரங்க வந்துக்குது, அவங்களுக்கு கொடுத்த மிச்சம் தான் நீங்க தான் வாங்கிட்டு போங்க. நாங்க தான் வாங்கிக்கணும். சம்பளம் சொன்னீங்க 350 ரூபாய் என்னமோ சொன்னீங்கல்ல, ஒரு நாள் ஊதியம். அது எப்படி மெதுவா இன்க்ரீஸ் ஆச்சு? நான் உங்ககிட்ட பேசுறப்ப சொன்னீங்க 8 ரூபா 10 ரூபாலாம் கூடி இருக்குன்னு. எப்படி கூடிச்சு? எவ்வளவு எல்லாம் கூடி இருக்கு? எவ்வளவு கூட்டி கொடுத்துருக்காங்க? அது என்னன்னா 8 ரூபாய் 14 ரூபாய் அப்படி கூட்டி கூட்டி கொடுத்தாங்க. ஒரு நாள் சம்பளத்துல சொல்றீங்க. ஒரு நாளைக்கு 8 ரூபா. 8 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அப்புறம் 14 ரூபாய் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தோழர் பாரதி அவர்கள் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் கேஸ் போட்டு ஏத்துன சம்பளம் தான் இது. இல்லைன்னா இது வரைக்கும் நாங்க 16,000 ரூபாய் தான் வாங்கிட்டு இருப்போம். 393 ரூபா இருந்தது. இப்போ 753 ரூபாய் வந்து 10 மாசம், ஒரு வருஷம் வச்சுக்கீங்களேன். தோழர் வந்து 4 நாள் உணர்நிலை போராட்டம் இருந்து அந்த ஜீவோ பாஸ் பண்ணி உணர்நிலை போராட்டத்துல 753 ரூபாய் வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு ஜீவோ பாஸ் ஆச்சு. சம்பளம் 8 ரூபாய் 761. அது இன்னும் கொடுக்கவே இல்லை. 391 அவங்க வழக்கு போட்ட பிறகுதான் 420 ஆச்சு. 520 ரூபா வாங்கணும். அதுக்கப்புறமா வந்து 647 ரூபா வாங்குறோம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த 753 ரூபாங்கிறது. அதாவது 287 வந்தது. அதுக்கப்புறம் 2017 போட்ட ஜியோ தான் இந்த 6 நிலைகளை கடந்து 9 நீதிபதிகளை வந்து சந்திச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் இந்த 753 ரூபா இருந்தது வந்தது. ஆனா எங்களுடைய இப்போதைய சம்பளம் 761 தினக்கூலி. 11 ரூபா 753 761 11 ரூபா. இன்னைக்கு ஒரு டீ கடையில சம்பளத்துல இருக்க மாட்டோம் நாங்க. 9 நீதிபதி சந்திச்சு அவர் உண்ணாநிலை போராட்டத்துக்கு அப்புறம் தான் இவ்வளவு சம்பளம் வந்தது. அரசாங்கம் ஐயோ பாவம்னு போடல. இல்ல, வருஷத்துக்கு 8 ரூபா ஒரு நாளைக்கு கூலி உயர்வு அப்படிங்கறதே ரொம்ப கேக்குறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. இப்ப அது நீங்க உங்களுக்கு எப்படி? அதுலயும் சந்தோஷமா இருப்போம் நம்ம. ஐயோ 8 ரூபாய் அதுலதான் வந்து இந்த எல்லா உபகரணங்களும் வந்து வாங்கிக்கணும். எல்லாமே கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க, சூப்பர்வைசர் சொன்னீங்கல்ல, இவங்க கிட்ட எல்லாம் வேலை பாக்குறதுல என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்கு? ஏன்னா நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க, அவங்களால சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க சொல்ற வேறையும் அவங்க நம்ம வந்து வேலையை நிப்பாட்ட கூடாது. அவங்க வீடு கிளீன் பண்ண சாப்பிட்டோமா, அவங்க வீடு கிளீன் பண்ண கூட்டிட்டு போவோம். அவங்களுடைய ஆபீஸ், அவங்க பாத்ரூம் 2 லேடிஸ் போவோம். அவங்க வார்டுல வந்து கவுன்சிலர் ஆபீஸ் இருக்கும் இல்லையா, அந்த கவுன்சிலர் ஆபீஸ் கிளீன் பண்றது கூட எண்ணியலும் தொழிலாளி தான். அவங்க ஆபீஸ் கிளீன் பண்ணி மாப் பண்ணணும், அவங்க ரெஸ்ட் ரூம் கழுவணும். அவங்க வந்து அவங்க வச்ச ஆளு எப்படின்னா அவங்க வேலைக்கு கூட்டிட்டு வந்து வச்ச ஆளு. அவங்க செஞ்சுட்டு அவங்க அவ்வளவுதான்.
அவங்க வீட்டுக்கு போயிடலாம். போயிடலாம். எங்க கூட வந்து குப்பை எடுக்கக்கூடாது, எங்க கூட பெருக்கக்கூடாது, எங்க கூட மாஸ்க் எங்க வரக்கூடாது, வேற இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிக்கணும் அங்க வரக்கூடாது. நாங்க அதை நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் எங்க சிஏ கிட்ட. அவங்க மட்டும் அப்படி போறாங்கம்மா, நீ இப்ப கவுன்சிலர் கேளுமா, என்கிட்ட பேசாது போமா, அப்படி நிறைய எதிர்ப்பு நாங்க தெரிவிச்சிருக்கோம் அவங்க கிட்ட. ஒரு அதிகாரி அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்களை போக சொன்னாங்க. அவங்க வீட்டுல தண்ணி கூட கொடுக்கல தோழர் எங்களுக்கு. நாங்க தான் எடுத்துட்டோம். அவங்க வீட்டுல கவுன்சிலர் எல்லாரும் அவங்க வீட்டுல உடம்பு சரியில்லைன்னா போய் கொஞ்சம் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தேர்ந்தெடுத்து இந்த மேஸ்திரிங்க இருக்கிறாங்கல்ல, மேஸ்திரிங்க சிஏங்க, அவங்க பேர் வாங்குறதுக்கு நம்மள வந்து வலுக்கட்டாயமா அனுப்புறது. சார் நான் போக மாட்டேன் சார் அப்படின்னா கூட ஏமா போய் தான் ஆகணும், இல்லைன்னு நீ ஜோனல் ஆபீஸ் கிட்ட போகணும். நைட்டு 10 மணிக்கு போவோம் தோழர். நாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு உட்கார கூட இடமா அதத்தோட என்ன இது இப்படி இருக்கு, என்ன இந்த தூசி, டஸ்ட் பண்ணுங்க, ஏசி தொடைங்க, ஃபேனை தொடைங்க. இந்த வேலை நைட்டு 10 மணிக்கு இப்படி நொந்து போயிருப்போம். வீட்டுக்கு போனா அப்படியே சாஞ்சிடுவோம், சாப்பிட கூட மாட்டோம், அவ்வளோ டயர்டு. ஒரு சாப்பாடு தர மாட்டாங்க, ஒரு தண்ணி தர மாட்டாங்க. அதுவும் நம்ம வெளியே போய் இத்தனை மணி நேரம் போய் 1/2 மணி நேரத்துல வந்தோம்னா சரியா போ அப்படின்ட்டு. இப்போ என்னம்மா 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இல்லை மேடம், ரோட்ல வரும்போது கிராஷ் பண்றதுக்கு அது இதுவா இருந்தது, சாப்பாடு சீக்கிரமா கொடுக்கல ஜனம்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க. உடனே போன் அடிப்பாங்க. எந்த மாதிரி அதிகாரிகள் பண்றாங்க, பேர் சொல்லலாம், என்ன லெவல்ல இருக்கிற அதிகாரிகள் பண்றாங்க? பெரிய பெரிய லெவல்ல அந்த ஏஸ்கோருக்கா இருக்கிறவங்க, ஏஇ ஜேஇயா இருக்கிறவங்க, ஜோனல் ஆஃபீஸராக இருக்கிறவங்க, இவங்க தான் ஆர்டிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்ப்பாங்க. கவுன்சிலர் வீட்லேயும் அவங்க வேலைக்கு யாரையாவது அவங்க குப்பை வாடுறவங்க தான் சொல்லுவாங்க தூய்மை பணியாளர். இப்போ நாங்கள் அப்படி சொல்கிறோம், ஆனால் அவங்க அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. யாரையாவது குப்பை வாடுறவங்களை அனுப்பிச்சு விடுங்கப்பா, எங்கள் பாத்ரூம் அடைச்சிக்கிட்டு இருக்கு, அது என்னன்னு பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு முறை கம்பல்சரி பாத்ரூம் கழுவிடணும். அவங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, அவங்க பசங்க இருந்தா பசங்க வீட்டுக்கு கழுவணும், சித்தப்பா வீட்டுக்கு கழுவணும், அவங்க சொந்தக்கார வீட்டுங்களுக்கு கழுவி குத்தணும். அது போலன்னு சொன்னா அதுக்கு ஒரு போன் பண்ணி திட்டுவாங்க, வரமாட்டியா, ஏன் வரமாட்டேன், அந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. நாங்க 2 பேர் போனோம் ஒரு வீட்டுல, நான் எடுக்காத ஆப்சென்ட்ல போடு. சம்பளம் அவங்க போயிட்டு இருக்காங்க, சம்பளம் வரும். எந்த வீட்டுக்கு போயிருக்கீங்க? இல்ல, ஒருத்தவங்க வந்து சிஏ வந்து ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. 2 பேர் போனோம் தோழர், 2 லேடிஸ் போனோம். அவரு பார்த்தா உயர் அதிகாரி, அவங்களோட உயர் அதிகாரி. அவரு வந்து இப்ப நாங்க துடைக்கிறோம், இப்ப இந்த மாதிரி துடைக்கும் போது பின்னாடி வந்து இப்படி நின்னுக்கிட்டு அங்க தொட, இந்த இடத்துல தொட, அது என்ன சொல்றது, ஒரு மாதிரி இதுவா இருக்குது, மேல எல்லாம் கை வச்சு இது பண்ணிட்டு. நான் சொன்ன தோழர் ஒண்ணு தள்ளி நில்லுங்க, நான் வேலை செஞ்சுட்டு இருக்க, வெளியே போய் நில்லுங்க அப்படின்னு சொன்னா இல்ல அங்க தொட இங்க தொட, பக்கத்துல வந்து அவரு கிடையாது, அவங்களுடைய ரிலேட்டிவ் வேலை வாங்குற மாதிரி வாங்கிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்க வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு பாதிலேயே வந்துட்டு மறுநாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்க 2 பேரை மட்டும் தனியா ஒரு 12 பின் இருக்கிற இடத்துல 3 மாசமா எங்களை வேலை விட்டாங்க. அங்க செய்யாம வந்ததுனால அதிக வேலை, ரெஸ்டே கிடையாது, பாத்ரூம்க்கு கூட எங்களை அனுப்ப கிடையாது. இதே மாதிரி நீங்க பேசிட்டு இருந்தோம், அவங்க கூட சொன்னாங்க தனிப்பட்ட அனுபவம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நிறைய நல்லா நைட்ல வீட்டுல தூங்கிக்கிறேன். கரெக்டா மணி 1:10 எனக்கு போன் அடிக்கிறாரு. நான் அவங்க பேர் சொல்ல விரும்பல. வீட்டுக்கு வரட்டா, தனியா தான் இருக்கியா, எனக்கு போன் பண்றாரு. எனக்கு தூக்கத்துல யாரு வீட்டுக்கு வரட்டான்னு கேக்குறாங்களா, யாரு இது, என்ன புரியல. நான் பேசுறேன், யாருண்ணா நம்பர் பார்த்து பேசுனா, யாருண்ணா நீ, எனக்கு அவர் நம்பர் சேவ்ல இருக்கு, அந்த தோழர் நம்பர் நான் சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன். எங்க வார்டு மேஸ்திரிக்கு ஒரு நம்பர் வச்சிருக்கேன். எனக்கு தூக்கத்துல பேசுவோம், அந்த அவர் பேரு நான் பார்க்காம கேட்குறேன், நான் யாருண்ணா, எங்கேருந்து நான் பேசுறீங்கன்றான். நான் தான்ண்ணா, வரட்டா சொல்லு, வீட்டுக்கு வரட்டான்னு கேட்குறேன். எங்கள் பொண்ணு ஏந்துமா, யாருமா என்னத்துக்கு பேசுகிறேன், என்னம்மா, ஒன்றும் இல்லைம்மா ஃபோன் வந்துச்சுமான்னு சொல்லி நான் பண்ணி திரும்ப கட் பண்ணிட்டேன். திரும்ப லைனில் வர்றாரு ஒரு லேடி பேர், என் கூட வேலை செய்கிறவங்க லேடி பேர் சொல்கிறாரு, வரட்டா சொல்லு, தனியாக தான் இருக்கியா. சரி நான் என்ன பண்ணேன், அப்படியே அதை ரெக்கார்ட் போட்டு நான் எத்தனை போய் மறுநாள் காலையில் எங்கள் வார்டு சிஏ கிட்ட சொல்கிறேன், சார் என்ன சார் இவ்வளோ இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னதுக்கு, அதுவும் கூச்சிட்டு தெரியாமல் பண்ணிட்டுருமா, விடுமா, பெருசு பண்ணாதம்மா. நார்மல் கால் பண்ண ரெக்கார்ட் பண்ணிடுவோன்னு வாட்ஸ்அப் கால்ல தான் வர்றது, நிறைய அதுதான் வருது. அண்ணா பேருங்க சுண்ணாம்பு ரூம் அங்கதான். ஒரு நாள் சுண்ணாம்பு எடுத்துட்டு வாமான்னு சொல்லி அனுப்பிச்சாரு. சரி நான் வந்துட்டேன், சாவி என் கையில குத்துட்டாரு. டோர் திறந்துட்டு சுண்ணாம்பு எடுத்துக்கின்னு வண்டியில போட்டுன்னு எடுத்துட்டு வாங்க. நான் போறேன், போன பின்னாடி அவர் வந்ததே எனக்கு தெரியாது. உள்ள போயிட்டு நான் சுண்ணாம்பு எடுக்கிறேன், பின்னாடியே வந்து அப்படியே பிடிச்சிட்டாரு. அவரை தள்ளி விட்டு நானும் சுண்ணாம்புல ஊழ்ந்துட்டு ஓடிடுறேன். எல்லா தொழிலாளர்களும் என்னாச்சுன்னு சிஏ அந்த மாதிரி பின்னாடி வர்றாரு, அதுக்குதான் யாரையாவது கூப்பிட்டேன் நீங்க. ஆனா கூப்பிட்டேன், யாருமே விடல. அவர்
அவர் தானடி வரவானான்னு சொன்னாருன்னு. இல்லை இந்த மாதிரி பண்ணேன். என்னங்க சார் இந்த மாதிரிம்மா நான் ஒன்றுமே பண்ணலாமா, அந்த அம்மா ஊந்திச்சு, நான் எழுப்பலான்ட்டு கையை பிடிச்சிட்டேன், அந்த அம்மா இந்த மாதிரி பொய் சொல்கிறாங்க, நம்ம மேலேயே திருப்பி விட்டுருவாங்க. இதெல்லாம் தாங்கி நாங்க வேலை செய்யறோம்னு நினைச்சே இந்த வேலைக்காக தான் நாங்க இவ்வளவும் தாங்கிட்டு இருக்கோம். இப்ப அதுவே இல்லைன்னு சொல்லறது உண்மையா வருது. இதற்கு நாங்க யாருக்கிட்டயும் சொன்னதும் கிடையாது, ஷேர் பண்ணதும் கிடையாது. ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நம்ம அதிகாரியை பார்த்து பேசணும், அப்படி மேற்கொண்டு பழிதான் வாங்குறாங்க. நாங்க எல்லாருமே புடவை கட்டின்னு தான் வேலைக்கு போவோம். இப்போ இந்த LTUC உழைப்போர் உரிமை இயக்கம் வர போச்சுதான் அந்த சுடிதார் கூட போட்டுன்னு வேலைக்கு போறோம். நாங்க புடவையில தான் போவோம். ஆனா அதிகாரி எங்க முகத்தை பார்த்து பேச இப்போ சட்டை போட்டுன்னு தான் போவேன். இது எங்கள் பையன் சட்டை இந்த மாதிரி தான் போட்டுன்னு போவேன், டிஷர்ட்டு போவேன். அது ஒரு CA அவர் இன்னமும் இருக்கிறாரு. நாங்கள் அரெஸ்ட் ஆகும்போது தான் அவர் நின்று பார்த்துக்கின்னு தான் இருக்கிறாரு அந்த CA. அவர் கேட்டார். அப்புறம் 1ஆம் தேதி ஜனவரி வந்தது. நல்லா அப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு போவோம். அதுக்கப்புறம் 2ஆம் தேதி மறுநாள் நான் சட்டை போட்டுது. எப்போ மாதிரி முடி கூட விரிச்சு போட்டு மாட்டோம், எப்படியோ ஒரு கேள்வி மாதிரி கொண்டை போட்டுன்னு போயிடும். அதுக்கப்புறம் அவர் கேட்காரு, ஜோதியா நீ என்ன கேட்டார். ஆமாம் சார். என்ன சார்ண்ணா சட்டை போடாமல் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்க, சட்டை போடாத. நான் சொன்னேன், நான் சட்டை போட மாட்டேன், உங்கள் சீட்டில் நாளிலேருந்து என்னை உட்கார வைப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். என்னம்மா இப்படி பேசுகிற அப்படின்ட்டு. சரி நான் ஃபோன் நம்பர் தரேன், எனக்கு அப்புறமா நீ ஃபோன் பண்ணு. ஆனால் நான் பண்ணலை, வாங்கிட்டேன் ஃபோன் நம்பரை, நான் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், போயிட்டு வரத்துக்குள்ளே நாளிலேருந்து சட்டை போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே சார், என் வேலைக்கு இதுக்கேற்ற மாதிரி நான் இருக்கணும், நான் என்ன வேலை செய்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் சேஃப்டியாக நான் இருக்கணும். அதுக்கு சட்டை போகிறேன், எனக்கு CS சீட்டை கொடுங்க, இல்லை மேஸ்திரி சீட்டை கொடுங்க, நாளிலேருந்து நான் சட்டை போடாமல் அதை வேறு விதமாக ட்ரெஸ் பண்ணின்னு வரேன்னு போயிட்டார். நம்பரை கொடுத்துட்டு நீ நம்பரை எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உனக்கு சில விஷயம் பேசணும்னாரு. சரி நீ என்னடா பேச போகிற, இதை தான் பேச போகிற, ஏதோ ஒரு ஆங்கில பேச போகிற, நான் ஏன் அதை வார்த்தையை வாங்கி நான் ஏன் மனசு கஷ்டப்படணும். அது ஒரு ஃபோனே பண்ணல. நிரந்தர பணியாளர் சொல்லுவாங்க, இரு ஃபர்ஸ்ட் நாங்க தான் கையெழுத்து போடணும், பேனாவை தொடாத, இது ஒரு பேனா இது ஒரு பேனா, எங்க பேப்பரு அவங்க நோட்டு, இரு நாங்க போய் போட்டுட்டு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் உள்ள போய் கையெழுத்து போடணும். அந்த அதிகாரம் எல்லாம் இன்னும் இருக்கு. கான்ட்ராக்ட் காய்ச்சிங்க என்னன்னு கேட்டா நீங்க எல்லாம் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் நிரந்தர பணியாளர் பேசுறது கான்ட்ராக்ட் காய்ச்சிங்க. இவளுங்க வந்து டிவிஷன் குட்டிச்சவர் நம்ம செஞ்ச மாதிரி இவளுங்கெல்லாம் செஞ்சா அவ்வளவுதான், எப்பயோ போயிடுவாளுங்க வீட்டை விட்டு. இது அவங்களுக்கு தான் ஃபுல் சலுகை, அவங்கள விட அதிகமா தான் நாங்க வேலை செய்யறோம். சமைச்சு எடுத்துட்டு வந்து வீட்டுல பண்ற மாதிரி பண்ணுவாங்க ஒரு டிவிஷன்ல நிரந்தர பணியாளங்க. அவங்க சாப்பிட்டாங்கன்னா CA சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க. அவங்க நம்ம அட்டனன்ஸ் போற டேபிள்லயே வச்சு அவங்க சாப்பாடு பரிமாறிப்பாங்க. டேபிள் மேல ஏறி உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அந்த தண்ணியை திரும்ப அவங்களை கொட்ட சொல்லுவாங்க. CA கழுக்கு வந்தாருன்னா, அதை கொஞ்சம் எடுத்து ஊத்துமா, சாரதாமா சாப்பிட்டாரு. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல தோழர். அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து வேலை மட்டும் வேணும், நம்மளுக்கு வேலை இருந்தா போதும். பயம், ஐயோ நம்மள ஆப்சென்ட் போட்டு சம்பளம் இல்லைன்ட்டாங்கன்னா அந்த சம்பளம் வராது. நிறைய பிரச்சனைகள்லாம் சொன்னீங்க, அதை வெளியே சொல்ல முடியாம இருக்கிறது காரணம் இந்த வேலை வேணும். கண்டிப்பா இந்த வேலைக்காக தான் நாங்க எதுவுமே மத்த நேரத்துல எல்லாம் ரவுண்ட்ஸ்க்கு வர மாட்டாரு. நம்ம கிட்ட ஏதாவது அவருக்கு பர்சனல் தேவை, எப்படி சொல்றது, அந்த மாதிரி இது இருந்தா அந்த மாதிரி இருந்தா 10 வாட்டி அந்த ஏரியாவுக்கு வருவாரு. அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க கேட்பாங்க, ஏன் ஜோதி தெருவுக்கு இவ்வளவு வாட்டி போறாரு CA, அந்த மாதிரி பேசுற அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு தாம்மா எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, இப்படி நம்ம மேலேயே திருப்பிடுவாங்க. விஜிலன்ஸ் ஆபீஸ்ல இருந்து வருவாங்க தோழர் எங்களுக்கு என்கொயரி பண்றதுக்கு. உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியா ஏதாவது இதற்கு சொல்லுங்க, பர்சனலா ஒவ்வொருத்தவங்க வந்து கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்க சொல்லிட்டு மறுநாள் வந்து வேலைக்கு சேர்ப்பாங்களா இல்லையான்றதுக்காகவே நாங்க போய் ரிப்பன் பில்டிங்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். எங்களை கூட்டிட்டு போவாங்க. அம்மா உங்களுக்கு என்ன தோணுதோ போய் சொல்லுங்க, CAவே கூட்டிட்டு போவாரு. உங்களுக்கு மனசுல என்ன இருக்குதோ தனித்தனியா கூட போய் சொல்லுங்க. ஆனா அங்க போனா எங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், நாளைக்கு போனா எங்களை வேலைக்கு எடுக்க மாட்டாங்களோ இல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்களோ அப்படின்ற பயத்திலே. இல்ல தோழர் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க வேலைக்கு போறோம், நல்லா உதவி செய்யறாங்க, நல்லபடியா பாத்துக்கிறாங்க, இப்படிதான் சொல்லிட்டு வருமே தவிர. ஆனா வெளியே வந்த பிறகு இதெல்லாம் நம்ம மறைச்சிட்டு வந்திருக்குமே நினைக்கும் போது ஒரு பதட்டம் வேதனையா இருக்கும். ஏன்னா எங்கெல்லாம் வந்து சொல்றோமோ தகவல், அதை வந்து சொல்றதுக்கு கூட ஆள் இருக்கிறாங்க கூடவே. போயிடுது அடுத்த நாள் வந்து அந்த பழி வாங்கும் நடவடிக்கைன்றது இருக்கும். நாங்க ஃபுல்லா சம்பளம் வாங்கல, நாங்க சம்பளம் வாங்கினா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு தான் மீதி எடுத்துன்னு வரணும். ஏன் 23,000 சம்பளத்தை உங்களுக்கு இல்ல கொடுக்கணும் அங்க எதுக்கு? நாங்க வேலை செஞ்சுன்னு இருந்தோம்னா ஏரியாலே தண்டல்கார மாதிரி வந்து அங்க மேஸ்திரிங்க நிப்பாங்க. நிரந்தர பணியாளர் நாங்க கொடுக்கணும். மேஸ்திரி இருக்காங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? 500 ரூபாய் கொடுக்கணும், 1000 ரூபாய். இப்ப சேலரி 23,000 ரூபாய் ஏறிச்சுல்ல, இப்ப 1000 ரூபாய் கொடுக்கணும். இப்ப 1000 ரூபாய் கொடுக்கணும். ஒவ்வொருத்தவங்க 1000 ரூபாய் போச்சுன்னா எவ்வளவு எத்தனை பேருக்கு காசு? என்னமா ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் பேசி எதுனா பாருமா,
கவனிக்கவே மாட்டேன். ஆமா நான் ரொம்ப வந்து எங்க வார்டுல பின்னாடியே வந்து நிப்பாங்க. எங்க பொண்டாட்டி என்னம்மா சம்பளம் வந்துருச்சு எப்பமா அப்படி தண்டல்கார் வந்து நிக்கிற மாதிரி நிப்பாரு. எங்களுக்கு ஒரு சிஏ இருக்காரு. எங்க பொண்டாட்டி உடல் யாருமா சம்பாதிக்காம இருக்காங்க? எல்லாமே தான் சம்பாதிக்கும். நாங்கன்னா சம்பாதிச்சு எங்க கையில வச்சிருக்கோம். நாங்க கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் சார் புக்கிங் அனுப்புறீங்க? இவ்வளோ பேரை புக்கிங் அனுப்புறீங்க, எதுக்கு அனுப்பியமா? சொல்றத கேளுங்க. புக்கிங் அனுப்புறோம் இல்லைன்னு சொல்லலாம். இந்த பணம் எங்கெங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கெங்க சார் போகுதுன்னா ஏஐ கொடுக்கணும், ஏஜே இருக்கணும், கவுன்சிலருக்கு கொடுக்கணும், கவுன்சிலர் ஆளுங்களுக்கு கொடுக்கணும். இவங்களுக்கெல்லாம் நாங்கள் பங்கு போட்டு எங்களுக்கு 20,000 ரூபாய் தான்மா லாஸ்ட்ல வரும். அதுக்கு எதுக்கு சார் நீங்க புக்கிங் அனுப்புறீங்க? வேலை வாங்குங்க சார். இப்போ கவுன்சிலர் ஆளெல்லாம் புக்கிங் போவாங்க, தொழிலாளிங்க யாரும் போக மாட்டாங்க. புக்கிங்னா அவங்க சைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க வேலை செய்யும். இப்ப கவுன்சிலர் ஆளுங்களை வேலை வைக்கிறாங்க. நிறைய பேர் புக்கிங்ல இருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க வந்து வேலைக்கு வச்சுட்டாங்க. கவுன்சிலர் ஆளுங்க வேலைக்கு வச்சுட்டாங்க. வேலைக்கு வருவாங்க, வந்து அவங்க சைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. 30 நாளும் ப்ரெசென்ட் அவங்களுக்கு 30 நாள் சம்பளம். அந்த சம்பளத்துல வந்து ஒரு பங்கு அவங்களுக்கு குத்துருவாங்க, பாதி சிஏ கையில போயிடும். இது வந்து நிரந்தரமா இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் ஆமா. ஆமா, கவுன்சிலர் வச்ச ஆளுங்க கூட அவங்களோட வேலையை நாங்க செய்வோம். நிரந்தர பணின்னு இருக்கிறவங்க இப்படி கையெழுத்து பண்ணிட்டு வேற வேலைக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போறாங்களோ வேற வேலைக்கு போறாங்க, அது நம்மளுக்கு தெரியாது. இல்ல தோழர், இப்போ வந்து அவங்க கவுன்சிலர் வந்து வேலைக்கு வைக்கிறாங்க. ஒரு 10 பேரை வைக்கிறாங்கன்னு பேர். அந்த 10 பேர் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. 10 பேரும் சைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு அமௌண்ட் சிஏ கையில கொடுத்துருவாங்க. ஆமா. ஆனா அவங்க வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை எங்க மேல திணிச்சிருவாங்க. நாங்க செஞ்சுட்டு போவோம். அதுலயும் கமிஷன் வாங்குறோம். ஆமா, நாங்க செய்யறோம் பாருங்க. நாங்களும் சம்பளத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்துடணும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, சிஏக்கு 1000 ரூபாய், மேஸ்திரிங்களுக்கு. நாங்க எதுக்கு கொடுக்கறோம்னா இந்த பர்மனன்ட் டைம்ல ஏதோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, மாசமால ஏதோ மிரட்டுவாங்க. அது மிரட்டுனால தான் கொடுக்கறது. கம்பல்சரி கொடுத்தாகணும்னு வாங்க. கொடுக்கலன்னா என்ன மார்க் ஒண்ணு போடுவாங்க. இவங்க சரி கிடையாது, இவங்க சரியா வேலை செய்ய மாட்டாங்கன்னு அப்படின்ட்டு ஒரு இதுல வச்சிடுவாங்க, நோட் வச்சிடுவாங்க. முன்னையா நீங்க நிரந்தர பணி ஆகணும்னு சொன்னா எங்க சைன் போடணும். நாங்க சொன்னா மட்டும் தான் உங்களுக்கு நிரந்தர பணி ஆகும். சிஏ நாங்க கையெழுத்து போட்டதான் உங்களுக்கு நிரந்தர பணி ஆகும். அட்டெண்டன்ஸ் பார்ப்பாங்க, நீங்க கரெக்டா வேலைக்கு வந்தீங்க, மத்தியானம் ஆப்ஷன் இல்லாம இருக்கியா அப்படின்றதெல்லாம் ஒரு கோரிக்கை அவங்க வைப்பாங்க எங்களாண்ட. அந்த பேராசை யாராசோட விடும் எங்களுக்கு. அந்த பேராசை ஐயோ நம்மளும் நிரந்தர பணியா. ஆமா, அதனாலே எங்க சிஏ எங்களுக்கு காசு கொடுப்பாரு. அவர் வந்தால வணக்கம் சொல்லணும்னா அதுக்கு ஒரு கோவம். சார் உள்ள உட்கார்ந்து இருப்பாரு. என்னம்மா குட்டிமா டீக்கு எதனா வாங்கி வருது, ஓடி போவோம் தோழர். அப்பதான் வேலை முடிச்சுட்டு 12:30 மணிக்கு வந்து உட்காரோம் அந்த வெயில்ல. ஓடி போய் அவருக்கு டீ பிஸ்கூட்டே வேணும் தரணும். மாமாமா இஞ்சி தூக்கலா போட்டுற போறாங்கம்மா, கம்மி பண்ணி வாங்கம்மா. எல்லா வார்டுலயும் இந்த பிரச்சனை, எல்லா வார்டுலயும் இந்த பிரச்சனை இருக்கு. நிறைய இருக்குது, சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது. நீங்க இவ்வளவு கஷ்டங்கள் சொல்றீங்க. மாசம் மாசம் அந்த ஒரு நாள் ஊதியத்தை வருஷத்துக்கு வந்து 8 ரூபா 10 ரூபாலாம் உயர்த்தி இருக்கிறாங்க. அந்த லெவலில் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் இருக்குன்னு சொல்றீங்க. வேலையில நிறைய சிக்கல், அந்த தொடக்கத்தை கூட நீங்க தான் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. ஸோ இவ்வளோத்தையும் கடந்து நீங்க வந்து வேலை பார்த்துருக்கிறீங்க. அதுல ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ தெருவில் இறங்கி 13 நாட்கள் வந்து போராடி இருக்கிறீங்க. இப்போ முதலமைச்சருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா அவர் வந்து தூய்மை பணியாளருக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டம்லாம் அறிவிக்கிறாரு. இவங்க தாய்மை உள்ளத்தோட நடந்துக்கிறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்றாங்க. இந்த தாய்மை உள்ளத்தோட நடந்துக்கிற அரசாங்கத்துக்கு முதலமைச்சருக்கு உங்களோட கோரிக்கை? ஒரு சொன்ன முதலமைச்சர் ஐயா விட்டு 6 கோரிக்கையை நாங்க மனசளவு கண்டிப்பா நாங்க அதை ஏத்துக்கிறோம். ஏன்னா காலை உணவு திட்டம்ன்றது இப்போ காலையில வீட்டுல வந்து எந்தெந்த சூழ்நிலையில ஓடுறோமோ சாப்பாடு டிஃபன் கொடுக்கறது அது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா அதை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அதே மாதிரி முதலமைச்சர் ஐயா அந்த 6 கோரிக்கையில எங்க கோரிக்கையும் கொஞ்சம் முன் வச்சிருந்தாருன்னா அதோட பெரிய சந்தோஷம். நாங்க இன்னும் எங்க எப்படி சொல்றதுன்னா அதோட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை எங்களுக்கு. இவ்வளோ போராட்டம் 13 நாள் நடந்துச்சு. அப்போ ஐயா அவர்கள் வரல, வெளியவே வர கிடையாது. சேகர் பாபு ஐயா தான் வந்து எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பேச்சுவார்த்தைக்கு இது பண்ணாரு. ஆனா கடைசியாவது தலைவர் வந்திருக்காருன்னா ஒரு சந்தோஷக்குரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. இப்ப 6 கோரிக்கைகள் அவர் வச்சிருக்காரு. அதனுடைய அவரு என்ன சொல்றது, எலெக்ஷன் இதுக்கு முதலமைச்சருக்கு வரதுக்கு முன்னாடியே அவர் கொடுத்த வாக்குறுதி நிரந்தர பணிவுன்னு அவர் கைப்படையே கொடுத்த லெட்டர், அதையும் சேர்த்து என்ன சொல்றது அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்றது என்னோட இது. இப்போ இட்லி டிஃபன் அது போடுறது சந்தோஷமான விஷயம் தான். இப்ப 15 வருஷமா நாங்களா தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப அம்மா உணவும் அவரோட இதுதான் அறிவிச்சுது, அதுல இருந்து தான் டிஃபன் இது பண்றாங்க, அதுவும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். இப்ப இதெல்லாம் பண்றதுக்கு பதில் இந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றிருந்தா ரொம்ப என்ன சொல்றது சந்தோஷமா இருந்திருக்கும்ன்றது எங்களுடைய இது. 6 நலத்திட்டங்களை வந்து அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. எல்லாமே வரவேற்கிற நலத்திட்டம் தான். நாங்கள் எண்ணுள்ளம் தூய்மை பணியாளர்களாக நாங்கள் எங்களுடைய வேலையை தொடரணும்.
ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக தான் நாங்கள் 13 நாள் இருந்தோம். காவல்துறைக்கு வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, அங்கேருந்து அவங்கள வந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அத்துமீறி அவங்க வந்து வன்முறையை கையில் எடுத்து தான் எல்லாரையுமே வந்து பாதிப்புக்குள்ளாக்கி அடித்து எல்லாரையும் துன்புறுத்தி அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அதனால் காவல்துறைக்கு வந்து அவர் கண்டிப்பாக வந்து கண்டனம் தெரிவிக்கணும். எங்களோட முதல்வர் அவர்கள் வந்து காவல்துறை அவர்களுக்கு வந்து சொல்லணும், இது நீங்கள் செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இவ்வளோ நேரம் இவங்ககிட்ட பேசணும். இவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து அதிர்ச்சிக்குரிய வகையில் தான் இருந்தது. இவங்க 5 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த 13 நாட்கள் போராடிக்கிட்டு இருந்தவங்களோட பிரதிநிதிகள் தான். இவங்கள மாதிரி தான் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. அந்த 1953 பேர்லையும் பெரும்பாலானோர் வந்து பெண்கள் தான். பெண்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்கள் வேலைக்கு போனால் தான் அந்த குடும்பமே ஓடும் அப்படிங்கிற நிலைமையில இருந்தாங்க. நிறைய பேர் கணவரை இழந்தவர்களாக இருந்தாங்க, இல்லை கணவரால் கைவிடப்பட்டவர்களாக இருந்தாங்க. இந்த வேலை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு சுயமரியாதையை கொடுத்துருக்கு. இந்த வேலை தான் அவங்களோட வாழ்வாதாரமாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அவங்க வந்து அவ்வளோ நாள் 13 நாட்கள் வந்து ரிப்பன் மாளிகைக்கு வெளியே வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இவங்க சொன்ன விஷயங்கள், நம்ம வந்து தொழிலாளர் உரிமைகளை பற்றி எவ்வளவோ பேசுகிறோம், எவ்வளோ வந்து போராடுறோம். நிறைய விஷயங்கள் வந்து போராடி வந்து தொழிலாளர் உரிமைகளுக்காக நிறைய இங்கே வென்றெடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அவங்களோட ஊதியம் வாங்குறதுல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவங்க வேலையில் எவ்வளவு, ஒரு பெண்களாக இருக்கிறப்போ எவ்வளோ சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்குது, ஒரு மகப்பேறு விடுமுறை கூட கிடையாது அப்படிங்கிறப்போ நாம் என்ன மாதிரி இருக்கிறோம், இவங்களோட தேவைகளுக்கும் இவங்களோட உரிமைகளுக்கும் ஒரு பொது சமூகமாக நாம் இவ்வளவு நாள் வந்து முகம் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த 13 நாள் போராட்டம் அப்படிங்கிறது இந்த நிரந்தர பணி சார்ந்து, அந்த கோரிக்கை சார்ந்து மட்டுமே போயிடக்கூடாது. இவங்க நமக்கான ஒரு அத்தியாவசிய பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள். அவங்களுக்கான உரிமைகளை உறுதிப்படுத்தக்கூடிய, அந்த உரிமைகளை அவங்களுக்கு என்னென்ன விதத்தில் அவதிப்படுறாங்க அப்படிங்கிறத வெளியில் எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு போராட்டமும் இந்த போராட்டம் அமைஞ்சிருக்குது. ஸோ அவங்க அரசாங்கத்துக்கிட்ட அவங்களுக்கான தேவைகளை கேட்குறாங்க, அவங்களுக்கான உரிமைகளை கேட்குறாங்க. ஸோ அரசாங்கமும் ஆட்சியாளர்களும் முதல்வரும் அவங்களோட கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குது. நன்றி. ஓர் நற்செய்தி, உங்களின் அபிமான தங்கமயில் இப்போது பரமக்குடி, மதுரை பிபி குளம் மற்றும் பெரம்பலூரில் கோலாகல ஆரம்பம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி 3 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.